ஏல சிவா, ஒழுங்கா படிக்கியா எப்படி? உனைய பார்க்கவே முடியல, ஒரே விளையாட்டு தான். என்ன? ஆ, எப்பா அதெல்லாம் நல்லா தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆ, பாப்போம் பாப்போம். இந்த அரையாண்டு பரீட்சையில எப்படி மார்க் எடுக்கன்னு. மார்க் எதுவும் குறைஞ்சது ஸ்கூலை தான் மாற்றணும். என்னால் ஃபீஸ் கட்டி முடியல. சரிப்பா, நான் நல்லா படிப்பேன். பேசுறதுக்கெல்லாம் நேரம் இருக்கு. உன் மவனை தான் கையில பிடிக்க முடியலையே. என்னம்மா நீ தோசையை தடிசா ஊத்தி இருக்க, சாப்பிடவே பிடிக்கல. தடிசாவலா இருக்கு, அத உங்க அப்பா தட்டுல போடு, உனக்கு மெல்லிசா ஊத்தி கொண்டு வரேன். எப்ப இந்தா. என் வீட்டு கண்ணு குட்டி என்னோட மல்லு கட்டி ஏமாந்து விட்டதடி கண்மணி, என் கண்மணி. என் சோக கதையை கேட்க ஒரு நாதி இல்லையடி கண்மணி, கண்மணி. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, என் கண்மணி. லட்சுமி, சமையலெல்லாம் முடிஞ்சதா? ஆமாக்கா, எல்லாம் முடிஞ்சிச்சு. வீட்டுல காய் ஒண்ணும் இல்ல. சந்தைக்கு போவோமா? போவோமே. எனக்கு வீட்டுல காலி ஆயிட்டு. மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு பத்தியா, 2 வாரமா சந்தைக்கே போகல. இருக்கு காயெல்லாம் வச்சு ஒப்பேத்தியாச்சு. கீதா, உமா, நீங்களாம் வாரீங்களா சந்தைக்கு? எனக்கு கொஞ்சம் காய் இருக்கு, இருந்தாலும் வாரேங்க்கா. வாக்கிங் போன மாதிரி இருக்கும்ல. நானும் வாரேங்க்கா. வீட்லயும் காய் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு லெமன் ரைஸ் தான் கிண்டி தின்னோம். சந்தைக்கா போலாம் போலாம், ஜாலியா இருக்கும். கேரட்டு தக்காளி எல்லாம் நல்லா பெரட்டி எடுத்து சாப்பிடலாம். இப்போ உன யாரு கூட்டு போறா? பூ வச்சாச்சு, வீட்ல போய் இரு. லட்சு, என்ன ஓவரா பேசுறீங்க? அப்புறம் உங்களுக்கும் நான் வந்து பூ வச்சுட்டு சம்மந்தம் பேசிட்டு போயிருவேன், பாத்துக்கோங்க. அறிவு கட்டவளே, எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கு. பூ வைக்க போறாளாம், கீர்க்கு மாதிரி தான் பேசுவா. ஏ மலரு, ஒழுங்கா வீட்ல போய் இரு. லட்சுமி சொல்ற மாதிரி பூ வச்சதுக்கு அப்புறம் வெளியில எல்லாம் போக கூடாது. சுத்திட்டாலேன்னு நினைக்காத இனிமே. துரோகம் 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 துரோகம். என்னைய மட்டும் கூட்டு போகலாம், அவ்வளோதான். கூட்டு போகலனா என்ன என்ன பண்ணுவ? நீங்க வர வரைக்கும் இங்கேயே இருந்து அழுத்திட்டு உட்காந்துருப்பேன். ஏ மலரு, சொன்னா புரிஞ்சுக்கோ. முடியவே முடியாது. ஏமா, அப்ப போய் ஃபர்ஸ்ட் உங்க அம்மாட்ட கேட்டுட்டு வா. காய் வாங்கனா பைய தூக்கிட்டு வா. ஓகே யுவர் ஆனர். இப்ப எப்படி போயிட்டு வரேன்னு பாருங்க. அப்ப நாங்களும் வீட்ல போய் காசு எடுத்துட்டு ஒரு கட்டை பைய தூக்கிட்டு வாரோம்க்கா. சரிம்மா, போயிட்டு வா. லட்சுமி, இவ்வளோ மழை பெஞ்சிருக்கு, மக்களுக்கு என்ன பாடம் கத்து கொடுத்துருக்கு பாத்தியா? கீழே தெருக்காரன் மேல தெருக்குள்ள வரவிட மாட்டோம்லேன்னு இந்த தெருக்காரனுவோ அண்ணாவாய் பேசின பயலுக அடிச்சிட்டு போன வெள்ளத்துல இப்ப அவன் எந்த தெரு மூலையில கிடக்கானோ. ஆமாக்கோ, காயெல்லாம் என்ன விலை விக்குது? இவ்வளவு விலை கொடுத்து காய் வாங்குறதுக்கு டெய்லி 2 முட்டையை பொரிச்சு சாப்பிட்டு பேசாட்டி இருந்துடலாம் போல. ஆமா, அதுவும் வாஸ்தவம் தான். 1 கிலோ உருளைக்கிழங்கு வாங்குறதுக்கு 1/2 கிலோ சிக்கனை வாங்கி குழம்பு வச்சு தொட்டு சாப்பிட்டுக்கலாம் போல. இப்படியே போச்சுன்னா என்னதான் செய்யவோ, வருமானமும் நம்மளுக்கு அதிகரிக்க மாட்டுக்கு. ரேகா, அங்க பாரு, நிறைய அக்காக்களா போறாங்க. வா, அவங்கள்ட்ட போய் கேட்டு பார்த்தா ஏதாவது தெரியும். அம்புஜாக்கா, அங்க இருந்து 2 பிள்ளைகள் நம்மளே தான் பாத்துட்டு இருக்கு. ஆமாட்டி, யாரும் தெரியலையா? நம்மள பார்த்தா வருது. அக்கா, நீங்களே இந்த ஊர் தானா? ஆமாம்மா, இந்த ஊர் தான். நீ யாருமா? யார் வீட்டுக்கு போகணும்? அட்ரஸ் எதுவும் தெரியலையா? அக்கா, என் பேர் துளசி. நான் இந்த ஊருக்கு புதுசு. இங்க வீடு ஏதாவது வாடகைக்கு கிடைக்குமாக்கா? ஏம்மா, பார்க்க சின்ன பிள்ளை மாதிரி இருக்க. வீடு வாடகை கேட்டு வந்திருக்க. அம்மா அப்பாலாம் என்ன செய்றாங்க? எங்க இருக்காங்கம்மா? தனியா வந்திருக்கியே? அக்கா, அம்மா அது வந்து அம்மா அம்மா இல்ல. ஏன் மக்களே பதற? நாங்களாம் ஒண்ணும் செய்ய மாட்டோம். சொல்லு, என்ன ஏது? இப்படி தனியா வந்திருக்கியே சின்ன பிள்ளைய கூட்டிட்டு? இது யாரு? உன் தங்கச்சியா? ஆமாக்கா, இவ என் தங்கச்சி தான். ஐயையோ, 2 பேர் மூஞ்சி இப்படி வாடி வதங்கி போய் இருக்க. என்னம்மா ஆச்சு? பயப்படாத, எங்களால முடிஞ்ச உதவி உனக்கு பண்றோம். என்னாச்சுமா சொல்லு, எதுவும் பிரச்சனையா? அக்கா, எங்க அப்பா. உனக்கு என்னாச்சு? நீ யாரு? எதுக்கு இப்படி தனியா வந்த? உங்க அம்மாவை எங்க? அக்கா, எங்க அம்மா சின்ன வயசுலயே என்னை விட்டு போயிட்டாங்க. என்னம்மா சொல்ற? அம்மா இறந்து போயிட்டாங்களா? இல்லக்கா, இறக்கலாம் இல்லக்கா. நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவங்க என்ன, என் தங்கச்சி எங்க அப்பாவெல்லாம் விட்டு வேற ஒருத்தர் கூட போயிட்டாங்க. ஐயோ, அடி பாவி. ச்சே, அடுக்குமா அவளுக்கு. நீ 3ஆம் கிளாஸ் படிச்சனா அப்போ உன் தங்கச்சிக்கு 1 வயசு தானே இருக்கும். ஐயா, விளங்காதவ இப்படியே 2 பொம்பளை பிள்ளைகளை விட்டுட்டு போவா?
அட கடவுளே. சரிம்மா துளசி, அழாம சொல்லுமா என்ன நடந்துச்சுன்னு. எனக்கு 4 வயசு இருக்கும்போதே எங்கள் அம்மா அப்பா என்னை பாட்டி வீட்டில் விட்டுட்டாங்க. அது ஒரு சின்ன கிராமம். அப்புறம் அம்மாவும் அப்பாவும் வெளியூரில் ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பா எப்போவாச்சும் தான் என்னைய பார்க்க பாட்டி ஊருக்கு வரும். அப்போ கூட எங்கள் அம்மா வந்து என்னைய பார்த்துட்டு போனதில்லை. அதனாலே நான் உங்களை பெருசாக தேடுறது இல்லைக்கா. அப்படியாம்மா? உங்கள் பாட்டினா எப்படி? அம்மா ஆச்சியா இல்லைன்னா அப்பா ஆச்சியா சொல்கிறியா? எங்கள் அம்மாவோட அம்மா தான்க்கா, தாத்தா கிடையாது. அப்படியாம்மா? அப்பா துளசி, உங்க பாட்டி உன்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்களாம்மா? அவங்க தான் உன்னை வளர்த்தாங்களா? இல்லைக்கா, அவங்க ரொம்ப மோசம். எங்கள் அப்பா என்னைய பார்க்க வரப்பலாம் என்னைய பார்த்துக்க எங்கள் பாட்டிக்கிட்ட பணம் கொடுத்துட்டு போவாங்க. நிறைய தின்பண்டம்லாம் வாங்கி கொடுத்துட்டு போவாங்க. எனக்கு எங்கள் பாட்டி எதுவுமே தரமாட்டாங்க. நான் 3ஆம் கிளாஸ் படிக்க வர அந்த கிராமத்தில் தான் இருந்தேன். அவங்க எதுவுமே வாங்கி கொடுத்தது கிடையாது. எனக்கு நிறைய வேலை செய்ய சொல்லுவாங்க. நீ ஏன் அப்போ சின்ன பிள்ளையா தானே இருந்திருப்ப? உன்னை இப்படி இல்லாமல் உங்கள் பாட்டிக்கு கொடுமை பண்ணுச்சு? ஆமாக்கா, அது மட்டும் இல்லை, அப்பா எனக்கு வாங்கி போட்ட கொலுசு கம்மல் எல்லாம் எடுத்து விற்றுருவாங்க. அங்கே அப்பா ஊருக்கு வரும்போது எங்கன்னு கேட்டால் எனக்கு என்ன தெரியும், உன் மகன் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வந்துடுறா அப்படின்னு போய் சொல்லுவாங்க. இதோட 4 டைம் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஐயா கொடுமைக்காரி, என்ன அக்கிரமெல்லாம் பண்ணியிருக்கா? கேட்கும் போதே ஆத்திரமா வருது. ஒரு நாள் எங்கள் பாட்டி வீட்டுக்கு வழக்கமாக ஒரு ஆள் வரும். கொஞ்சம் வயசானவங்க தான். அவங்களும் சேர்ந்து என்னை ரொம்ப கொடுமை பண்ணாங்கக்கா. நான் இதுவரை வெளியில் யார்கிட்டையும் சொன்னது கிடையாது. அது யாருமா அந்த ஆளு உனையே கொடுமை பண்ணுறதுக்கு வரான்? தெரியலக்கா எனக்கு. அப்போ நான் அறியாத வயசு, எனக்கு அப்போ புரியலக்கா. எங்கள் பாட்டியும் அவரும் ஒன்றா தான் தூங்குவாங்க. அந்த கொழுப்பு கிளவிக்கு கொழுப்பு பார்த்தியா? காலம் போன காலத்துல அது ஒருத்தனை வச்சுட்டு இருந்திருக்கு. பேதி எடுப்பா, என் கையில கிடைச்சா அவ்வளோதான். ஒரு நாள் நான் தூக்கம் வராமல் முழிச்சிட்டு இருந்தேன்க்கா. அப்போ அவர் எங்கள் பாட்டி கூட இருந்தார். நான் முழிச்சிட்டு இருக்கதை பார்த்துட்டு ரொம்ப ஆத்திரமாயிட்டாரு. என்னை வீட்டுக்கு பின்னாடி தரன்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் மண்ணெண்ணெய் கேனை எடுத்துட்டு என் மேலே ஊற்றி கொளுத்த பார்த்தாரு. எம்மா துளசி, உனக்கு இவ்வளோ அக்கிரமம் நடந்திருக்கா? இதை ஏம்மா வெளியில் சொல்லலை? அக்கா, எனக்கு சின்ன வயசுல இதெல்லாம் தெரியலக்கா, தப்பு எது கரெக்ட் எதுன்னு. அதனால எனக்கு இப்போ வரைக்குமே இதை நான் வெளியில யார்ட்டையும் சொன்னது கிடையாது. ஏம்மா தங்கம், அழாதம்மா. பார்க்கறதுக்கு நீ என் மகமா தான் இருக்க. நாங்கள் உன்னை பார்த்துக்குவோம். அப்புறம் உனக்கு என்னம்மா ஆச்சு? இதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்பா ஊர்லேருந்து கிராமத்துக்கு வந்து ஒரு 2-3 நாள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்க முடியாது, வெளியூருக்கு போயிடலாம் அப்படின்னு என்னையும் தங்கச்சியும் கூட்டு வந்துட்டாங்க தனியாக. அப்போதான்க்கா நாங்கள் திருநெல்வேலிக்கே வந்தோம். ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து நானும் என் தங்கச்சி எங்கள் அப்பா 3 பேர் இருந்தோம். பக்கத்தில் இருக்க கவர்மெண்ட் ஸ்கூலில் எங்கள் அப்பா சேர்த்து விட்டாங்க. என் தங்கச்சியும் நான் தான் பார்த்துக்கிட்டேன். அப்பா தான் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சமைச்சு கொடுப்பாங்க. அப்புறம் கடையில் வாங்கி தருவாங்க சாப்பிட்றதுக்கு. அந்த டைமில் அந்த ஊரில் எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு பாட்டி இருந்தாங்க. அவங்க வீட்டில் தான் நாங்கள் இருந்தோம். என்னை நல்லா பார்த்துக்குவாங்க அவங்க வீட்டில். எங்களை தனியாக விட்டு அப்பா வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நாங்கள் தனியாகவே இருக்க ஆரம்பித்தோம். அந்த பாட்டி தான் அப்பப்போ வந்து எங்களை பார்த்துக்குவாங்க, சாப்பாடு தருவாங்க. எங்களை அவங்க தான் நல்லா வளர்த்தாங்க. அப்புறம் இப்படியே 1 வருஷம் போச்சு. அப்பா என்ன நினச்சாங்களோ, எங்கள் 2 பேரும் தனியாக இருக்கோம், பார்த்துக்க ஆள் இல்லை, பொம்பளை பிள்ளைங்க அப்படின்ட்டு ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்பா. அம்மாடி துளசி, அப்புறம் என்னம்மா ஆச்சு? உங்கள் சித்தி உன்னைய பார்த்துக்கிட்டாங்களா? இல்லைக்கா, அவங்க கொடுமைக்கு மேலே கொடுமை. அப்பா முன்னாடி பார்க்குற மாதிரி நடிப்பாங்க. அப்பா இல்லாதப்ப போட்டு ரொம்ப திட்டுவாங்க, வேலை வாங்குவாங்க. எங்கள் சித்தி எங்கள் அப்பாவையும் ரொம்ப கொடுமை பண்ணாங்க. அந்த கொடுமை தாங்க முடியாமல் எங்கள் அப்பா வெளியூரில் போய் வேலை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு அனுப்பி விடுவாங்க. மாதம் ஏதாவது ஒரு மாதம் காசு அனுப்பி விடலன்னா எங்கள் சித்தி ரொம்ப எங்களை போட்டு அடிப்பாங்க. எங்களை விட்டு கேட்க சொல்லுவாங்க. எங்களை வீட்டு வேலைக்கெல்லாம் அனுப்பிச்சி விட்டாங்க. ஐயோ, அப்படியே துளசி, அப்போ நீ சித்தி கொடுமையே அனுபவிச்சுட்டு தான் இருக்க. ஆமாக்கா, என்ன சொல்ல, எல்லா கொடுமையும் நான் அனுபவிச்சுட்டு தாக்கா வந்திருக்கேன். ஏமா துளசி, நீ எவ்வளோ படிச்சிருக்க? அக்கா, நான் பிகாம் சிஏ முடிச்சிருக்கேன்க்கா. அந்த ராட்சசி உன்னை எப்படி படிக்க விட்டா? இப்படி கொடுமை பண்ணியிருக்காளே. அதுலேயும் நிறைய தடை வந்துச்சுக்கா. எப்படியோ படிச்சுட்டேன். ரொம்ப அதெல்லாம் பெரிய கதைக்கா. ரொம்ப கொடுமையெல்லாம் அனுபவிச்சிருக்கேன். நான் 11th படிக்கும்போது எனக்கு வீட்டில் மாப்பிள்ளை பார்த்து என்னை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தி விடணும்னு நினச்சிருந்தேன். அதுவும் வயசானவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி எங்கள் ஹெச்எம்ட்டெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் அந்த கல்யாணத்தை நிறுத்தினாங்க எல்லாரும் சேர்ந்து. அதுக்கப்புறம் கொடுமைக்கும் மேலே கொடுமைக்கா. எங்கள் அப்பாட்ட ரொம்ப இல்லாதது பொல்லாதெல்லாம் சொல்லி கொடுத்து அடி வாங்க வைப்பா. என்னால் முடியலக்கா ரொம்ப. ஐயே கடவுளே. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான்க்கா படித்தேன். ஹாஸ்பிட்டலில் டோக்கன் கொடுக்குற ஒர்க்குக்கு போய் கொஞ்சம் அதில் வர காசை வச்சு தான் நான் காலேஜுக்கு போய் படித்தேன்க்கா.
உன் தங்கச்சி என்னம்மா படிக்கிறா? அவ 9th படிச்சிட்டு இருக்காக்கா. சரிம்மா துளசி, நீ இப்படி படிக்கிற பிள்ளையை கூட்டிட்டு வந்துட்ட, அவ என்ன செய்வா இனிமே? நீ எதுக்கு இங்க வந்த? என்னாச்சுமா உனக்கு? துளசி, உனக்கு எத்தனை வயசு ஆகுதுடா? அக்கா எனக்கு 21 வயசு ஆயிடுச்சுக்கா. இதுக்கு மேலே அங்கே கொடுமையை அனுபவிக்க முடியல. எங்கள் அப்பா யார்கிட்டையும் சொல்லாமல் வெளியூரில் போய் இருக்காருக்கா. எங்கே இருக்காங்கன்னே தெரியல, கண்டே பிடிக்க முடியல. காசும் அனுப்பி விடலை. ஒரு 6 மாதமாக எங்கள் சித்தி எங்களை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணி அடித்து கொள்கிறாங்கக்கா. எங்களால் அதை தாங்க முடியல. நான் தான் இப்போது காலேஜ் முடித்து வேலைக்கு போய் காசு கொடுத்துட்ருக்கேன். இருந்தாலும் என் தங்கச்சியும் போட்டு ரொம்ப அடிக்கிறாங்க, கொடுமை பண்ணுறாங்க. துளசி, அப்போ உங்க அப்பாவையும் கண்டுபிடிக்க முடியலையா? என்ன ஆச்சு? ஃபோன் ஏதாவது பண்ணி பார்த்தியா? எங்கே போனாங்க? எதுக்கு உங்க அப்பா அப்படி போயிட்டாங்க? எங்கள் சித்தி எங்கள் அப்பாவையும் ரொம்ப டார்ச்சர் பண்ணி கொடுமை பண்ணாங்கக்கா. அவரையும் நிம்மதியாக இருக்கவே விடலை. அதான் போயிட்டாங்க. எங்கே போயிட்டாங்கன்னு தெரில. எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க சொல்லாமல். சே, இப்படி விட்டுட்டு போன மனுஷரு பிள்ளைகளையும் சேர்த்து கூட்டு போயிருந்தா அதுங்களும் வந்திருக்கும்ல. அதாங்க எனக்கு ஒன்றும் புரியல. அப்பா போய் 6 மாதத்துக்கு மேலே ஆயிட்டு இன்னும் எங்கே இருக்காங்கன்னு கூட தெரியல. இப்படி தனியாக விட்டுட்டு போயிட்டாருக்கா. அம்மாடி துளசி, இங்க பாருமா, அழாத, அழாம இருமா. நெஞ்செல்லாம் பதறுது உன் கதையை கேட்கும்போது. இங்க பாரு துளசி, எனக்கு ஆத்திரமா வருது உங்க சித்தி மேல உங்க பாட்டி மேலாம். வா, இப்பவே போய் அவளை ஜெயில பிடிச்சு கொடுப்போம். வா துளசி, இப்ப எழுதி வச்சுட்டு வருவோம் அவளை போலீஸ் ஸ்டேஷன்ல. உன்னை இப்படி கொடுமை பண்ணியிருக்காளே, கேட்கறதுக்கு ஆள் இல்லாம வா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம்க்கா. எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கக்கா, ப்ளீஸ்க்கா. சொல்லுமா, நாங்க என்ன செய்யணும்? அம்மாடி அழாதம்மா, நாங்க என்ன செய்யணும் சொல்லு, செய்கிறோம். அக்கா எங்களுக்கு ஒரு வீடு மட்டும் வாடகைக்கு பார்த்து கொடுங்கக்கா. நாங்கள் 2 பேருமே சின்ன பிள்ளைங்க. நாங்கள் போய் கேட்டால் யாருமே கொடுக்க மாட்டாங்கக்கா. என்ன ஏதுன்னு விசாரிப்பாங்க. நீங்கள் எப்படியாவது பேசி எடுத்து ஒரு வீடை மட்டும் வாடகைக்கு எடுத்து கொடுத்தீங்கன்னா நான் வேலைக்கு போய் என் தங்கச்சியை பார்த்துக்குவேன்க்கா. அவளை நான் படிக்க வச்சுக்குவேன். ப்ளீஸ்க்கா, இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. துளசி, வீடு தானம்மா, நீ எங்கள் வீட்லேயே வந்து இருமா, நாங்கள் பார்த்துக்குறோம். எனக்கும் 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்கு உங்களை மாதிரி. அவங்கள பார்த்துக்கிற எனக்கு உங்களை பார்த்துக்க தெரியாதா? கடவுளே, நெஞ்செல்லாம் பதறுது. அம்மாடி, தனி வீட்டுக்கெல்லாம் போக வேண்டாம், நாங்கள் பார்த்துக்குறோம்மா. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை 2 பேரையும் நாங்கள் பார்த்துக்குறோம். அக்கா ப்ளீஸ்க்கா, எங்களால் இதுக்கு மேலே யாருக்குமே பாரமாக இருக்க முடியாது. எனக்கு ஒரு வீடு மட்டும் பார்த்து தாங்கக்கா, அரேஞ்ச் பண்ணி கொடுங்கக்கா. நான் பார்த்துக்குவேன். துளசி, நீ இப்படி வந்துட்டியே, இவ்வளோ நாள் உங்கள் அப்பா உனக்குன்னு ஏதாவது சேர்த்து வச்சுருப்பாங்களே, நகை ஏதாவது எடுத்து வச்சுருப்பாங்க. அதெல்லாம் விட்டுட்டு ஒன்றுமே இல்லாமல் ஏன்டி இப்படி வந்து நிற்கிற? ஆமாம் துளசி, உனக்குன்னு ஏதாவது பொருள் எடுத்து வச்சுருப்பாங்க. வா, சண்டை போட்டு உங்கள் சித்தியை 4 முடியை ஆஞ்சி விட்டு வாங்கிட்டு வருவோம். அதுக்கப்புறம் நீ தனியாக வந்து இருந்துக்க. அதை வச்சு நீ கொஞ்சம் பொழைச்சிக்கலாம்ல பிள்ளை. அக்கா இல்லைக்கா, எனக்குன்னு அவங்க எதுவுமே வாங்கி வைக்கல. எந்த ஒரு பொருளுமே வாங்கி வைக்கலக்கா. ரொம்ப பிளான் பண்ணி தான் வச்சுருக்காங்க. எங்கே இவங்களுக்கு ஏதாவது சேர்த்து வச்சா நாளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது கொடுத்துடணுமோன்னு அவங்க பேரில் மட்டும் அக்கௌண்ட்டில் காசு போட்டு போட்டு சேர்த்து வச்சுட்டு ஒரு ஜாமா கூட எங்களுக்கு எடுத்து போட்டது கிடையாதுக்கா. அவ எவ்வளோ கேடி வேலைலாம் பார்த்துருக்கா. எப்படி உங்கள் அப்பா இப்படி விட்டு வச்சாரு? இவ்வளோ ஏமாளியாவா இருப்பாரு? அது என்னமோ தெரியலக்கா. அவர் எங்கள் சித்தி சொல்கிறது தான் கேட்பாரு. அவங்கள எதிர்த்து எதுவுமே பேச மாட்டார், எதுவுமே பண்ண மாட்டார். ஐயே, உன்னை இப்படி ஏமாத்தி விட்டுட்டாங்களே நடு ரோட்டில், கடவுளே. நான் எப்படியோ படிச்சுட்டேன்க்கா. எனக்கு இது போதும். எனக்கு ஒரு வீடு மட்டும் பார்த்து தந்தீங்கன்னா நானும் என் தங்கச்சியும் பொழைச்சிக்குவோங்க்கா. எனக்கு இந்த உதவி பண்ணுவீங்களா? அம்மாடி தங்கம், துளசி, இங்கே பாரு, அழாத, இங்கே பாரு. அக்கா சொல்லுங்கக்கா. இங்கே பாரு துளசி, நீ இனிமே அழவே கூடாது. நாங்கள் இருக்கோம் சரியா? எங்களெல்லாம் உன் அம்மாவா அக்காவா நினச்சிக்கோ. இனிமேல் நீ அழவே கூடாது. உன் தங்கச்சியும் தான் சொல்லிட்டேன், நல்லா பார்த்துக்குறோம். உனக்கு என்ன வேணும் சொல்லு, பண்ணி தரோம். வீடு தானே பார்த்து எடுத்து தாரோம். ஆனால் நீங்கள் 2 பேருமே பொம்பளை பிள்ளைங்க, தனியெல்லாம் போய் அப்படி வீடை அமர்த்தி விடுறதுக்கு எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. என்னன்னு இப்போ மெதுவாக முடிவு பண்ணுவோம் சரியா? சரிக்கா. துளசி, எனக்கு பிள்ளைங்களே இல்லை, கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. அழாதம்மா, எல்லாருக்கும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்க தான் செய்யுது. ஆனால் உன் கஷ்டத்தை கேட்டால் ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. நீ யாரும் இல்லைன்னு நினைக்காத, என்னைய கூட பிறந்த அக்காவா நினச்சிக்கோ. சரிங்கக்கா. அம்மாடி, என்ன உதவினாலும் எங்கள்கிட்ட கேளு, தயங்காம கேளு. நாங்கள் முடிஞ்ச அளவு பண்ணுறோம் சரியாம்மா? துளசி, தனி வீட்டுக்கு போகிறது அவ்வளோவா சேஃப்டி இருக்காது தங்கம். எங்கள் வீட்டில் வந்து இருந்துடுறியா? எங்கள் வீட்லேயும் 2 பிள்ளைங்க இருக்கு, அவங்க கூட சேர்ந்து இருந்துக்கிறியாம்மா?
இல்லைக்கா, நீங்களாம் சொல்கிறதே போதும். எங்களால் உங்களுக்கு பாரமாக இருக்க முடியாதுக்கா. பாரம்னு யாரடா சொன்னது? ஏன் இப்படிலாம் பேசுற? அப்படி இல்லைக்கா, தப்பாக நினச்சிக்காதீங்கக்கா தயவு செஞ்சு. துளசி இங்க பாரு, அக்கா நான் இருக்கேன், நீ ஒன்றும் வருத்தப்படாத. உங்க சித்திக்காரியும் ஒரு நாள் போய் அவ கொண்ட முடியும் ஆஞ்சிட்டு விடலனா இல்லையான்னு பாரு. எனக்காக நீங்களாம் வந்து நிற்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. எங்கள் ஊர்லேயே எங்கள் பாட்டி இருந்துச்சு. நான் சொன்னேன்ல பக்கத்து வீட்டில் ஒரு பாட்டினை பார்த்துக்கிட்டாங்கன்னு. அவங்களும் ரொம்ப நல்லவங்க. எல்லாத்துக்கும் எனக்கு கொஞ்சம் கூட இருந்து துணையாக இருந்தாங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேங்க்கா. ஏம்மா, அப்பா உன்னை அவங்கள தேடுவாங்கல்ல, இப்போ என்ன பண்ண போற? அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போற? ஆமாக்கா, தேடுவாங்க தான். இருந்தாலும் நான் ஃபோன் பண்ணிக்கிறேன்க்கா, மெதுவாக கொஞ்ச நாள் போகட்டும். சரி தங்கம், இனிமே நீங்க பாரு, மூஞ்சி எப்படிலாம் சோகமா வைக்க கூடாது, அழக்கூடாது. எப்பவுமே இனிமே சந்தோஷம் தான். அந்த துளசியோட வாழ்க்கையில இனிமே சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும், சரியா? சரிக்கா. என்ன புண்ணியம் பண்ணணும், கடவுள் உங்கள்கிட்ட கூட்டு வந்து இனி சேர்த்துருக்காரு. இங்க பாரு, இப்பதானே உன்னை அழக்கூடாதுன்னு சொன்னேன். வா எந்திரி, வீட்டுக்கு போகலாம். ஆமா துளசி, எந்திரி, பேக்கெல்லாம் எடு, வீட்டுக்கு போகலாம். நாங்க சந்தைக்கு போயிட்டு வந்தோம் பார்த்துக்கோ, வீட்டில் பிள்ளையெல்லாம் இருக்கும், தேடும்ல. வா, உன்னைய கூட்டிட்டு போறோம். அக்கா, நாங்கள் எப்படிக்கா அங்கே வந்து இருக்க? என்ன செய்யறது? வீடு மட்டும் பார்த்து தாங்கக்கா. அடி கழுத, இப்போ உடனே எப்படி வாடகைக்கு வீடு தேட முடியும் சொல்லு? உடனே நம்ம கேட்டோன்னே தருவாங்களா? எங்க போய் தேடுறது? வீட்டில் வந்து ஈரி, ஒரு 2 நாள் ஈரி, அதுக்குள்ளேயே பார்த்து தாரோம். ஆமாம்மா, எப்படி உடனே வாடகைக்கு வீடு கிடைக்கும்? எங்க கூட அது வரைக்கும் வந்து ஈரிமா, வீடு பார்க்க வரைக்கும். காலம்லாம் கெட்டு கிடக்கு, லட்டு மாதிரி இருக்க 2 பொம்பளை பிள்ளைகளு. எவனும் கடத்திட்டு கொண்டு போயிட்டானா என்ன பண்ணுவ சொல்லு? முடிச்சுக்கிட்டு நிப்பையா? அது வரைக்கும் எங்க கூட வந்து ஈரி. நீ தானே இப்ப சொன்ன கடவுள் கொண்டு வந்து எங்க கிட்ட சேர்த்திருக்காருன்னு. அப்ப நாங்க உன்னை நல்லா பாத்துக்க வேண்டாமா? துளசி, உனக்கு வீடெல்லாம் அமைச்சு கொடுக்கறது எங்க பொறுப்பு, சரியா? அது வரைக்கும் உன்னை நல்லா பார்த்துக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். எங்க வீட்டுக்கு வந்துரு, ஜாலியா இருக்கலாம். இனிமே நீ ஹாப்பியா தான் இருக்கணும். ஆமா துளசி, வீட்டுக்கு வந்து பாரு, உன் தங்கச்சி மாதிரி இன்னும் 2 தங்கச்சிங்க இருக்காளுங்க. சரிக்கா, ரொம்ப நன்றிக்கா. இவ்வளோ தூரத்துக்கு உதவி செய்கிறீங்க. உங்களுக்குலாம் நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்னு தெரிலக்கா. காலம் ஃபுல்லாக உங்களுக்கு நன்றி கடனாக இருப்பேன். அட கழுத, பெரிய வார்த்தையெல்லாம் பேசாத. ஏய் துளசி, உன் தங்கச்சி பேர் என்னது? அவ பேர் ரேகாக்கா. ரேகா, அழக்கூடாது சரியா? நாங்களாம் இருக்கோம்ல, சிரி பார்ப்போம். சரிக்கா. அட என்னடா சிரிப்பெல்லாம் ஒளிச்சு வச்சிருக்கீங்க? எடி மலரு, அவளே பாவம் என்ன வருத்தத்துல இருக்கா, அவளை போய் சிரினா. அம்மாடி ரேகா, துளசி அழாம இருங்க தங்கம். 2 பேரும் சாப்பிட்டீங்களா? எப்போ கிளம்பி வந்தீங்க ஊர்ல இருந்து? நேற்று ஈவினிங்கே கிளம்பிட்டோம்க்கா. ஒரு 6 மணி இருக்கும். ட்ரெயின் பிடிச்சி வர்றதுக்கு 8 மணி நேரம் ஆயிட்டுக்கா. அதுக்கப்புறம் நாங்கள் ஒன்றும் சாப்பிட்ற அளவுக்கு பசிக்கலக்கா. ஐயையோ கடவுளை, முதல்ல வீட்டுக்கு வந்து சாப்பிடு வாங்க. அம்மாடி துளசி தங்கம், வீட்டுக்குள்ள வாமா, இதான் நம்ம வீடு. துளசி, ரேகா 2 பேரும் இந்த சோஃபால இருந்துக்கோங்கம்மா. கிச்சன்ல போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். சரிங்கக்கா. ரேகா வா, இங்கே வந்து உட்காரு. சேட்டை பண்ணாமல் இருக்கணும் சரியா? சரிக்கா. வீடெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இங்கே இருக்க ஸ்கூலில் எதுலையாவது விசாரிச்சு சேர்த்து விடுறேன். அப்புறம் போய் படிக்கலாம். சரிக்கா. என்ன பிள்ளைல 2 பேரும் கீழே உட்கார்ந்திருக்கீங்க? என்ன குளிர்ச்சியா இருக்கு தர, மேல போய் உட்காருங்க. அக்கா பரவாயில்ல, இருக்கட்டும்க்கா. இங்க பாரு துளசி, இது வந்து உன் வீடு மாதிரி நினைச்சுக்கோ. எதுனாலும் தயங்காம என்கிட்ட கேட்கலாம். என்னனாலும் என்கிட்ட சொல்லு சரியா? தயங்கி இருக்காத. சரிக்கா. இந்த தண்ணி வாங்கி குடிங்க. அக்கா, ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு? ரெஸ்ட் ரூமா? இந்த சைடு பெட்ரூம்ல இருக்குமா. 2 பேரும் போய் கை காலெல்லாம் அலம்பிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். பாவம் பிள்ளைகள் எவ்வளவு நேரம் இப்படி சாப்பிடாம இருக்கும். 2 அப்பளத்தை பொரிச்சு சோறு வச்சு கொடுப்போம். இந்த துளசி சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுமா. குழம்பு இருக்கு, வேணா ஊத்திக்கோங்க. சரிக்கா. ஏமா என்னைய பார்த்துட்டு இருக்க? நல்லா அள்ளி சாப்பிடுங்க. அக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா. யாருன்னே தெரியாத எங்களை வீட்டுக்கு கூட்டு வந்து சாப்பாடுலாம் வச்சு தரீங்க. ரொம்ப நன்றிக்கா. அடி கழுத, இதே நீ நினைச்சிட்டு இருப்பியா? வச்சு சாப்பிடு நல்லா. சரிக்கா, சாப்பிடுறேன். அக்கா சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா ஆண்டி, சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? இன்னும் கொஞ்சம் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. சரிங்க ஆண்டி. ஏம்மா எல்லாம் எடுத்து வச்சாச்சு. மணியை பத்தியா 4:30 ஆயிட்டு. இப்போ உன் தங்கச்சி 2 பேரும் வந்துருவாளுவோ. அப்படியாக்கா? 2 பேரும் என்ன படிக்கிறாங்க? ஒருத்தி காலேஜ்ல இப்பதான் சேர்த்து விட்டுருக்கேன், இன்னொருத்தி 12ஆம் கிளாஸ் படிக்கா. ஏம்மா நாங்க வந்துட்டோம். பாத்தியா, வரும்போதே அலறிக்கிட்டு தான் வருவாளுவோ. ஏம்மா இந்த அக்கா யாரு? எடி, இந்த 2 அக்கா இனிமே நம்ம கூட தான் இருப்பாங்க. உங்க அக்கா மாதிரி பாத்துக்கணும் சரியா? சரிம்மா. ஹாய்க்கா. ஹாய் அக்கா, உங்க பேர் என்ன? என் பேர் துளசி.
அவ பேர் ரேகாமா. ஓ ரேகாவா, எங்க கிளாஸ்லயும் ரேகான்னு ஒரு பொண்ணு இருக்கா. ஹாய் ரேகா, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிற நீ? அக்கா நான் 9th படிக்கிறேன். இவங்கள கதை பேச விட்டா நல்லா பேசிட்டே இருப்பாளுங்க. அப்புறமா பேசுங்கடி. அக்கா நைட் இங்க தான் இருப்பா. அப்படியா, சரிம்மா. அக்கா தங்கச்சினா எப்படி இருக்கணும் இந்த பிள்ளைகிட்ட பார்த்து கத்துக்கோங்கடி. நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி சண்டை போட்டுட்டு இருப்பாளுவோ. போட்டி போட்டுட்டு நான் இதை கொடுக்க மாட்டேன், அவ அதை கொடுக்க மாட்டேன், இந்த ட்ரெஸ் ஏன் கூடாது, அந்த ட்ரெஸ் ஏன் கூடாது, ஒரு பென்சில் கூட கொடுத்து உதவ மாட்டாளுவோ ரெண்டு பேரும். ஏம்மா இப்ப அவங்க உங்ககிட்ட கேட்டாங்களா இதெல்லாம்? கேட்கல, இருந்தாலும் உங்க லட்சணத்துல சொல்ல வேண்டாமா, தெரிஞ்சுக்கணும்ல. அந்த பிள்ளைய பாரு, அவ அக்காவா இல்ல ஒரு அம்மாவா இருந்து அந்த பிள்ளைய பாத்துக்கிட்டா. அந்த ரேகா பிள்ளை இவதான் வளர்க்கறாளாம். நீங்க ரெண்டு பேரும் வீட்ல அக்கா தங்கச்சி மாதிரியாடி இருக்கீங்க, போட்டி போட்டுட்டு தான் அலையறீங்க. ஏம்மா மொத அவ என்ன அக்காவா மதிச்சிருக்காளா நீ கேளு. ட்ரம் உன ஏன்டி அக்காவை மதிக்கணும் போடி. ஏடிகளா சண்டைய ஆரம்பிக்காதீங்க, ஆள் இருக்கு அடிக்க மட்டும் நினைச்சுக்காத. அக்கானா இன்னொரு தாய்க்கு சமம் டி, தாய் மாதிரி பாரு அவளை. ஏம்மா நல்ல காமெடி பண்றமா, இவ தாயா சரியான பேய்மா. இடி பைத்தியம் எரும மாடு, புதுசா வந்தவங்க முன்னாடி இப்படி அடி நீ அவமானப்படுத்துவ? ஆமா, இல்லாட்டாலும் இவ பெரிய இவா. சீன் போடாம தூர போட்டி. ஏம்மா சரி, இவங்க யாருமா சொல்லவே மாட்டுக்க யாருன்னு. அம்மாடி துளசி, ரேகா இந்த பெட்ரூம்ல போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்கம்மா, படுத்து தூங்குங்க, நான் காப்பி போட்டு வந்து எடுப்பேன் சரியா? சரிங்கக்கா. எம்மோ அந்த அக்கா யாருன்னு கேட்டா சொல்லவே மாட்டுக்க. ஆமாம்மா, யாரு அவங்க ரெண்டு பேரும், நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாதே. ஏடி அந்த பிள்ளை கதையை எப்படி நான் சொல்ல? ஏம்மா என்னாச்சு? அந்த பிள்ளைக்கு அம்மா கிடையாதான், அவங்க அப்பா 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, சித்தி தான் இருந்துச்சான். இவ்வளோ நாள் அந்த பிள்ளை சித்தி கொடுமையை அனுபவிச்சுக்கிட்டு இருந்திருக்கு. பாவம் இப்போ அவங்க அப்பாவும் எங்கேயோ போயிட்டாராம், காணமா. இந்த பிள்ளையில 6 மாசமா தேடி பார்த்துருக்கு, ஆளையும் வர காணோம். இவ சித்தி ரொம்ப போட்டு இந்த பிள்ளையில டார்ச்சர் பண்ணி கொடுமை கொடுத்துட்டு இருக்காளாம். அதனால இந்த 2 வீட்டை விட்டு வெளில வந்துருச்சுடி. யார்ட்டையும் சொல்லாம கொள்ளாம என்ன பண்றதுன்னு தெரியாம நான் சந்தைக்கு போயிட்டு வர வழியில தான் பார்த்தேன், வாடகைக்கு வீடு கிடைக்குமான்னு வந்து கேட்டுட்டு இருந்துச்சு பிள்ளையில இருந்து 2ம். என்னன்னு கேட்டா இவ்வளோ கதையும் சொல்லுது. ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு, என்ன செய்யன்னு ஒன்றும் ஓடல, எனக்கு நெஞ்செல்லாம் பதறிடுச்சு. அதனாலதான் சரி வீட்டுக்கு வாங்கன்னு கூட்டு வந்தேன். இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது நல்ல வீடா பார்த்து அமர்த்தி வைக்கணும். நம்ம தெருவுக்குள்ளேயே ஏதாவது நல்ல வீடு கிடைச்சா நல்லா இருக்கும், டெய்லி போய் பார்த்துக்கலாம் வச்சுக்கலாம். என்னம்மா சொல்ற? சே பாவம். ஆமா என்ன செய்ய, கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் தலையில ஒண்ணு ஒண்ணு எழுதி வச்சிருக்காரு. ஏம்மா அம்மா இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம் பாத்தியாம்மா, அதுவும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு. ஆமாடி என்ன செய்ய, உங்களெல்லாம் நல்லா படிக்க வச்சு வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் கட்டி குடிக்க வரைக்கும் இந்த உயிரை பிடிச்சிக்கிட்டு இருக்கணும். எம்மா ஏம்மா இப்படிலாம் பேசுற? இப்பெல்லாம் பேசாதம்மா, நாங்க இருக்க வரைக்கும் நீ இருக்கணும். அப்படி இல்ல மக்களே, ஏதோ ஒரு பயத்துல சொல்லிட்டேன். ஏம்மா இப்பெல்லாம் இனிமே பேசாத பாத்துக்கோ. சரிடி இனிமே சொல்லல. மக்களே இந்த பிள்ளைங்க முன்னாடி இப்பெல்லாம் கேட்காதீங்கடி. இந்த பிள்ளைங்க யாரு யாருன்னு எனக்கு சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு. இனிமே 2 பேரையும் உங்க கூட பிறந்தவங்களா நினைச்சு பழகுங்க சரியா மக்களே? சரிம்மா. அம்மாய் சரி, டீ போட்டு கொண்டு வா, வயிறு ரொம்ப பசிக்கு. ஆமாம்மா டீ கொண்டுட்டு வா. சரிங்கடி உடனே போட்டு கொண்டு வரேன். சோனி வரியா? அந்த அக்கா கிட்ட போய் பேசுவோம். வா அபி. துளசி அக்கா நீங்க இன்னும் தூங்கலையா? நீங்க தூங்கிட்டு இருப்பீங்கன்னு நினைச்சேன். இல்லடா வாங்க. ரேகா நீ இனிமே இந்த ஊர்ல தான் இருக்க போறியா? நம்ம நல்லா ஜாலியா விளையாடலாம் சரியா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். சரிக்கா. ஏடே அக்கா அக்கான்னு கூப்பிடாத, என் பேர் சோனி, சோனினே கூப்பிடு. சரி சோனி. அடிச்சுக்கோ ஹை ஃபை. இங்க என்ன நடக்குது? எல்லாரும் என்னை விட்டு என்ன பண்றீங்க? வாடி மலரே, இப்பதான் டீ போட்டுட்டு இருக்கும்போது நினைச்சேன் இன்னும் இந்த பிள்ளைய காணுமேனு. ஏத்தே கையில என்ன ப்ளம் கேக்கு? ஆமாடி யார் கொடுத்தா? இந்த கேக்கா நர்ஸ் கொடுத்தாங்கக்கா. கிறிஸ்மஸ் அன்னைக்கு 2 கேக் கொடுத்தாங்க பாத்துக்கங்க. ஒரு டப்பா ஃபுல்லா நான் காலி பண்ணிட்டேன். இந்த ஒன்று தான் இருந்துச்சு. தனியா சாப்பிட மனசு வரல, இந்த பிள்ளைங்க வேற வந்துச்சா, சரி எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலான்னு கொண்டு வந்துட்டேன். ஏத்தே அதிசயமா இருக்குதே, உங்களுக்கு அதே தனியா சாப்பிட மனசு வரல. ஆமாதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்பதான் வெள்ள தண்ணி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு இருக்கு, மறுபடியும் மழை வர போதே. ஏடிகளா அந்த பிள்ளைய விட்டு ரொம்ப கலாய்க்காதீங்க. அம்புஜக்கோ சரியான ஆளுதான், நீங்களும் கூட சேர்ந்து சிரிக்க தானே செய்றீங்க. இல்ல மலரே சிரிப்பு வந்துருச்சு. பாத்துக்கிறேன். ஆமா ஏடி எந்த நர்ஸ் உனக்கு கேக் கொடுத்தாங்க, எங்களுக்குலாம் தரல? ஏக்கா அவங்க எங்க அப்பாக்கு தெரிஞ்சவங்க. ஏடி நமக்கு தெரிஞ்ச ஒரு நர்ஸ் கூட இங்க இல்லையே, யார சொல்றா இவா? ஏக்கா அதான் சர்ச்சில் இருப்பாங்களே வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டுட்டு. மலரத்தி சர்ச்சிலே இருப்பாங்களே ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு, அவங்களையே சொல்றீங்க? ஆமா அவங்க தான், அந்த சிஸ்டர் தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஏ
சிஸ்டரா அவங்க நர்ஸுன்னு கூட சொல்லலாம். அது எப்படி சிஸ்டரை போய் நர்ஸ்னு சொல்லுவீங்க? ஏன் அபி, ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கல்ல அதே ட்ரெஸ் தானே போட்டிருக்காங்க, அவங்கள நம்ம என்ன சொல்றோம்? அவங்க நர்ஸ்னு சொல்லுவோம். அது மாதிரி இவங்களும் நர்ஸ் தான். என்னமோ போங்கடா, ஆளுக்கு ஒரு டீ எடுத்து குடிங்க. அம்மா நான் டியூஷன் போயிட்டு வந்துடுறேன். ரேகா நம்ம நைட் விளையாடுவோம். பாய். அக்கா இந்தாங்கக்கா, இதை வச்சிருங்க. என்னம்மா இது செயின் கம்மல்லாம் வச்சிருக்க? இது எதுக்கு என்கிட்ட கொடுக்குற? அக்கா நான் வேலை பார்த்தேன்னு சொன்னேன்ல, அந்த காசுல சேர்த்து வச்சு எடுத்ததுக்கா. சரிம்மா, நல்ல பிள்ளையா இருக்கியே, இது எதுக்கு இப்ப என்கிட்ட தார? இது உங்ககிட்டயே இருக்கட்டும்க்கா. வீடு வேற நம்ம பார்க்கணும், அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், வாடகை கொடுக்கணும். அதெல்லாம் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. இதை வச்சு நம்ம ஏதாவது ரெடி பண்ணிக்கலாம். அம்மாடி மலரு, பொறுப்பு இல்லாத அம்மா அப்பாவுக்கு பிறந்துட்டு இவ்வளோ பொறுப்பா நடந்துக்கிறியம்மா. உன்னைய நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே நேரத்துல ரொம்ப வருத்தமாவும் இருக்கு. உன்னைய போய் இப்படி விட்டுட்டாங்களே. துளசி, எதுக்குமே வருத்தப்படாத, எல்லாமே ஒரு நாள் மாறும். உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நாள் மாறும். அன்னைக்கு நீ ரொம்ப சந்தோஷமா இருப்ப. எல்லாமே நீ மாத்திடுவ துளசி. ஏடி மலரு, இன்னைக்கு தாண்டி உருப்படியா பேசியிருக்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சோலோ குயின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னைக்கான மோட்டிவேஷன், ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவில் இருந்தும் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்வோம். அதுவே நம் வாழ்க்கையில் வெற்றி அடைய உதவும். நன்றி. அம்புஜோ, இப்படி அந்த பொண்ணு தனியா வந்திருக்கு. அவங்க வீட்ல கம்ப்ளைண்ட் பண்ணி தேட மாட்டாங்களா? எதுவும் பிரச்சனை வந்தா என்ன செய்ய? ஏங்க கம்ப்ளைண்ட் பண்ண அந்த ராட்சசி அவ சித்திக்காரதான் ஜெயிலுக்கு போவா. இந்த பிள்ளையை எப்படிடா துரத்தி விடாமலாம் பார்த்துட்டு இருந்திருக்கா? நீ சொல்றது என்னமோ சரிதான், அவ தான் ஜெயிலுக்கு போவா. இருந்தாலும் பக்கத்துல உள்ளவங்களாம் சித்தி கிட்ட அந்த பொண்ணு எங்க என்ன பண்ணன்னு கேட்க தானே செய்வாங்க. கேட்கட்டுமே, அவ இந்த பிள்ளைங்களை எவ்வளவு கொடுமை பண்ணிருக்கா, அவ லட்சணம் வெளியே தெரியட்டும். அந்த பிள்ளைக்கு முக்கியமான ஒரு ஆள்னா அவ பக்கத்து வீட்டில் அவளை பார்த்துக்கிட்ட அந்த பாட்டி தானா. அவங்கள்ட்ட தான் ஃபோன் போட்டு இந்த மாதிரின்னு சொல்லணும். பாவம், அவங்க தான் போட்டு தேடுவாங்க. அதை அவள் பார்த்து சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டா. இருந்தாலும் பொம்பளை பிள்ளை பார்த்தியா இப்படி தனியா வந்திருக்கா. அவளுக்கு தெரிஞ்ச ஆட்கள் ஒன்றுக்கு ரெண்டா அந்த பிள்ளைய பேசிடக்கூடாது. பாவம், அந்த பிள்ளை நல்ல பொண்ணா இருக்கா. அவ மேல போய் அவ பேரோ வீண் பழியோ வந்துடக்கூடாதுல அம்புஜம். அதை நினைச்சுதான் மனசு பக்கு பக்குன்னு இருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தாங்க. ஆனா அப்படி பேசுறவங்களெல்லாம் பார்த்து பயந்துட்டு இருந்தா இந்த ரெண்டு பிள்ளைங்களோட வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடக்கூடாது. நாளைக்கு அவ சித்திக்காரியால அந்த பிள்ளைங்களுக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட்டுனா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இதுக்கு இந்த பிள்ளைங்க இப்படி வந்ததே நல்லதுதான். சரி அம்புஜம், என்னமோ நீ சொல்லுற, எல்லாம் அந்த பிள்ளைங்களுக்கு நல்லபடியா அமைஞ்சா சரிதான், அதுவே போதும். ஏங்க நாம தான் அமைச்சு கொடுக்கணும். அந்த பிள்ளை நல்லா படிச்சிருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுங்கயா. சரிடி, நான் ஏற்பாடு பண்றேன். வீடும் எனக்கு தெரிஞ்ச ஆள்கிட்ட சொல்லி வைக்கேன். நம்ம தெருக்குள்ள தான் பார்க்கணும். வேற இடத்துல இருந்தா சேஃப்டி கிடையாது. பார்த்துக்கலாம். ஆமாங்க, பஞ்சாயத்து தலைவர் இருக்கார்ல, அவருக்கு வீடு ஒண்ணு காலியா தான் இருக்கு. கேட்டு பார்க்கட்டா நாளைக்கு? ஏடி, அது கொஞ்சம் பெரிய வீடெல்லாம் இருக்கும், வாடகையும் அதிகம். எப்படியும் ஒரு 5000 ரூபாய் இருக்கும். போய் கேட்போம், குறைச்சி எடுத்து பேசலாம். சரி அம்புஜம், அப்ப நீ விசாரிச்சு பாரு. சரிங்க, அப்ப நான் காலையில் லட்சுமியும் கூட்டிட்டு போய் கேட்டு பார்க்கேன். சரிதான், ஆட்டும்மா. நீ கேளு, முன்ன பின்ன வந்தாலும் நான் என்னன்னு பார்த்து செய்கிறேன். சரிங்க, இந்த பிள்ளையெல்லாம் அங்கே உள்ள வாங்கிட்டு நம்ம இதில் பாய் போட்டு படுத்துருவோமா? சரிடி, நீ பாயெல்லாம் விரிச்சு வை, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வாரேன். இந்நேரத்தில் எங்கே வெளியில் போறீரு? அது படுமையா? வெளியில எங்கேயும் போலத்தாயே, இந்த வாசல்ல தான் போய் உட்கார போறேன். கொஞ்ச நேரம் ஈரி வாரேன். ஆட்டும், வேற எங்கேயும் போயிடக்கூடாது. நைட்டு போய் டீ குடிக்க போனேன், அங்கே போனேன்னு. இல்லம்மா எங்கேயும் போல, இந்த திண்ணையில தான் போய் உட்கார போறேன். சோத்துல தண்ணி ஊற்ற மறந்துட்டோமே. சரி போய் ஊத்திட்டு வருவோம். சே, பாவம் அக்கா, நம்ம வந்ததால இங்கேயே தூங்கிட்டாங்க. அழகா கோலம் போட்டாச்சு. இவ்வளோ நேரம் கோலம் போட்டதே மனசுக்கு சாட்டிஸ்ஃபையா இருக்குது. ஷப்பா, மணி என்னாச்சு? 6 ஆயிட்ட. நல்லா ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் போலயே. விறுவிறுன்னு போய் உலைய வைப்போம், அந்த பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பி விடணும். ஏயோ மனுஷா, எந்திரியும், நேரம் ஆயிட்டு. துளசி மக்களே, காலையிலே எந்திரிச்சிட்டியோ? வெளியில அழகா கோலம்லாம் போட்டு வச்சிருக்கியே, தூத்து பெருக்கி.
ஆமாக்கா சரியா தூக்கமே இல்லை, காலம்பரை எந்திரிச்சிட்டேன். அப்படியா? சரியா தூங்கவே இல்லையோ? நீ எழுப்பியிருக்கலாம்ல, புது இடம்ல, அதனால இப்படிதான் இருக்கும். அக்கா நீங்களே ரொம்ப டயர்டாக தூங்கியிருந்தீங்க, உங்களை நான் போய் எப்படி எழுப்புவேன்? சரிம்மா, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? அக்கா சோறு பொங்கி வடிச்சுக்கிட்டு இருக்கேன்க்கா. ஏ புள்ளோ, உன்னை யார் இதெல்லாம் இப்ப செய்ய சொன்னா? பெசாட்டி இருக்க வேண்டியதானே, நான் வந்து பாத்துக்குவேன்ல. இல்லைக்கா எனக்கு ரொம்ப போர் அடிச்சது, அதான் சரி சோறு மட்டும் பொங்கி வச்சிட்டோம்னா உங்களுக்கும் உதவியாக இருக்கும்ல, அதான் சோறு வடிச்சு வச்சிட்டேன். குழம்புக்கு எனக்கு என்ன பண்ணணும், மசாலாலாம் எங்கே இருக்குன்னு தெரியல, தெரிஞ்சிருந்தா அதையும் செஞ்சு வச்சிருப்பேன். துளசி இங்க வா. சொல்லுங்கக்கா. என் தங்கம். அக்கா. துளசி, நான் உனக்கு சொல்லுவேன், செய்வியா? சொல்லுங்க. இனிமே அக்கா அக்கான்னு கூப்பிடாத, சரியா? அம்மான்னு கூப்பிடு. அக்கா. இல்லை சாரி அம்புஜம்மா. அம்புஜம்மா. ஏன் புள்ள அழுற? நீயும் எனக்கு குழந்தை மாதிரி தான், சரியா? நீ அம்மாவா நினைச்சு நீ என்னனாலும் என்கிட்ட ஷேர் பண்ணலாம், எதுனாலும் சொல்லலாம், என்னனாலும் உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் பண்ணி தரேன், தயங்காம சொல்லணும், சரியா? சரி. சரி புள்ளோ, அழாத. இரு, பால் எடுத்து வந்து டீ போட்டு தரேன். சரி அம்புஜம்மா. ஏ லட்சுமி, என்னாச்சு? இவ்வளவு நேரம் ஆயிட்டு, வேலையெல்லாம் முடிஞ்சுதா இப்படி? முடிஞ்சது. வாங்க அம்புஜக்கா. துளசி வாமா. வாமா துளசி, வா, இந்த இதுல இரு. உன் தங்கச்சி எங்க? அக்கா அவ வீட்டில் தான் இருக்கா. சரி லட்சுமி, நேரம் ஆயிட்டு, போமா கிளம்புற. இந்த பஞ்சாயத்து தலைவர் வீட்டுக்கு தான் போகணும், வீடை பூட்டிட்டு எங்கேயும் போயிடக்கூடாதுல. வா, ஒரு 8 போய் கேட்டு வருவோம். இந்த கிளம்பிதாக்கா இருக்கேன், வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டேன். அம்மாடி துளசி, ஏதாச்சும் சாப்பிட? இல்லைக்கா இருக்கட்டும், நான் சாப்பிட்டு தான் வந்தேன். ஏடே, காப்பியாவது குடிடே. இல்லைக்கா இன்னொரு டைம் வரும்போது குடிக்கிறேன். சரிம்மா, வா, அப்ப போய் ஃபர்ஸ்ட் வீட்டை கேட்டு வருவோம். எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே ஒரு ஆள் இருக்கதே மறந்துட்டீங்க. அவளுக்கு மட்டும் உபசரிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு, என்னையும் கேட்க மாட்டீங்க? வாடி மலரு. அப்படிதான் இல்ல, உனையும் கேட்பேன், காப்பி குடிக்கியாடி? இல்லை லட்சு, இருக்கட்டும், வந்து பார்ப்போம். ஆமாம் அம்புஜக்கா, நான் இப்போ தான் பார்க்க, இது என்னது பின்னல்? யாம் டீ நல்லா இல்லையா? இல்லை ரொம்ப அழகாக இருக்கா, தான் கேட்குறேன். இந்த பிள்ளை தான். ஏம்மா, நீங்க பின்னி போடுங்க, அப்பதான் நல்லா இருக்கும்னு போட்டு பின்னி விட்டுருச்சு. அப்படியா? அழகா இருக்கு, இப்படியே இருக்கட்டும். எப்போ பார்த்தாலும் பெருசாக ஒரு கொண்டையை போட்டுக்கிட்டு. நல்லா இருக்கா? ஆமாக்கோ, இதுவும் நல்லா தான் இருக்கு. அம்மா, என்ன பெரிய வீடு. தலைவர் வீட்டில் இருப்பாரா என்னன்னு தெரியலையே, அவர் இருந்தாவது கொஞ்சம் பேசி எடுத்து வைக்கலாம். ஆமா அம்புஜக்கோ, அவர் பொண்டாட்டிக்கிட்ட பேசவே முடியாது, காசும் குறைக்காது, ஒரே துட்டுலேயே தான் இருக்கும். ஆமா லட்சுமி, சரி கேட்டு பார்ப்போம். கீதா கிட்ட சொல்லாம கொள்ளாம வந்துட்டோம்க்கா, அதுக்கு தெரிஞ்சா ஆட போகுது. ஏடி, கும்பல போன என்ன நினைப்பாவோ, அதுக்கு தான் நான் ஒன்றும் சொல்லலை, பேய் சொல்லிக்கலாம். ஆமா, இதே நம்ம 4 பேர் இருக்கோம், 3 பேராகவும் போகக்கூடாதுல. வா அம்புஜோ. லட்சுமி, என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? தாராக்கா, உங்க வீடு ஒன்று காலியா இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அதான் என்னன்னு கேட்கலாமேன்னு வந்தேன். ஆமா அம்புஜோ, இந்த காலியாகி 1 வாரம் ஆச்சு. யாருக்கு கேட்க வந்த? ஏ துளசி, இங்க வா. இந்த பிள்ளைக்கு தான் பார்த்துக்கோங்க, தூரத்து சொந்தம், இங்கதான் வேலை பார்க்கா, அவளும் அவ தங்கச்சியும் இருப்பாங்க. அப்படியா? அதெல்லாம் சரி, அவங்க அம்மா அப்பா எங்க? இந்த பிள்ளை மட்டும் வந்திருக்கு. இவங்க என்ன இத்தனை கேள்வி கேட்காவோ? என்னம்மா, என்ன அம்புஜோ யோசிக்க? ஏக்கா, இந்த பிள்ளையோட அம்மா அப்பா இல்ல பாத்துக்கங்க. ஏன், என்ன ஆயிட்டு? தவறிட்டாங்களோ? ஆமாக்கா, தவறிட்டாவோ, என்னத்த சொல்ல போங்க. இந்த பிள்ளைகள் பாவம் தனியா இருக்கு, இந்த பிள்ளைக்கு ஒரு தங்கச்சி இருக்கு, அதான் வீடு அமர்த்தி இங்க வச்சா அது பாட்டுக்கு அவங்களோட பார்த்துட்டு போயிடுவாவோ. என்ன, இந்த பிள்ளை தனியா இருக்க போதா? இது செட் ஆகாது. என்ன அப்படி சொல்ற? அப்ப இந்த பிள்ளை வீட்டுல தனியா இருக்குமா? எப்படி சமாளிக்கும்? ஏக்கா, அதான் பக்கத்துல நாங்க இருக்கோமே, கூட மாட பாத்துக்கிற போறோம். என்னம்மா பொண்ணே, உன் பேர் என்ன? என்ன வேலை பார்க்க? ஏக்கா, இந்த பிள்ளை பேர் துளசி, என் மாப்பிள்ள தான் அந்த பிரைவேட் பேங்க்ல வேலை கேட்டு வச்சிருக்காவோ, திங்கக்கிழமையில இருந்து போவா. என்ன அம்புஜோ, அந்த பிள்ளைய கேட்டா நீ பதில் சொல்லிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லக்கா, இந்த பிள்ளை கொஞ்சம் பேசுறதுக்கு கூச்சப்படுது போல, அதான் நான் சொல்றேன். சரி, வாடகையெல்லாம் எப்படி கொடுக்கும், எப்படி இந்த பிள்ளை சமாளிக்கும், என்ன ஏது? ஏக்கா, அதுக்கெல்லாம் நான் பொறுப்பு, நீங்க கவலைப்பட வேண்டாம், அட்வான்ஸ் வாடகை எல்லாம் நான் பாத்துக்குவேன். தாராக்கா, வாடகை எவ்வளவு சொல்றீங்க? இது என்ன கதை, மொட்டையும் கட்டையுமா சொல்லிட்டு இருக்கா, ஒன்றும் விளங்கல. 2 பொம்பளை பிள்ளைங்க வீட்டில் தனியா இருக்கும், நாளைக்கு எதுவும் அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா நம்மளெல்லாம் வந்து கேட்பாவோ. இது சரிப்பட்டு வராது, இல்லைன்னு சொல்லிடுவோம். என்ன தாராக்கா, ரொம்ப யோசிக்கிறீங்களே, என்ன எதனாலும் சொல்லுங்க. அம்புஜோ, நேற்று சாயங்காலம் தான் ஒரு ஆள் வந்து வீட்டுக்கு கேட்டு போச்சு பார்த்துக்கோ, குடும்பத்தோட வராங்களாம். 20,000 ரூபா அட்வான்ஸ் பணமும் வாங்கிட்டேன், இதுக்கு மேலே எப்படி அவங்கள வேண்டான்னு சொல்ல முடியும், அதான் என்ன பண்ணேன்னு யோசிக்கேன். ஏக்கா, என்ன இப்படி சொல்லிட்டீங்க, கொஞ்சம் பார்த்து எடுத்து செய்யக்கூடாதா? அதுக்கு இல்லைம்மா, வாடகையும் 6,500 ரூபா, நான் இந்த வாட்டி கொஞ்சம் கூட்டிட்டேன் ரேட்டை, அட்வான்ஸும் நேற்று கையில் வாங்கிட்டேன், இதுக்கு மேலே நான் என்னம்மா செய்ய? 6,500 ரூபா வாடகையா? எம்மா, இது நம்மளுக்கு சரிப்பட்டு வராது.
இந்த பொம்பளை உண்மையே தான் சொல்லுதா இல்ல இந்த பிள்ளைங்க தனியா இருக்குன்னு எதுவும் சொல்லி மழுப்புதா என்னன்னு ஒன்றும் புரியல. சரி வேண்டாம். ஏக்கோ என்ன லட்சுமி எதுக்கு கூப்பிட்ட? ஏக்கா இந்த பொம்பளை நம்மளுக்கு வீடு தராதுன்னு தான் நினைக்கேன். ஏன்னா வாடகைலாம் இப்படி ஏற்றி சொல்லுது, இதெல்லாம் சரியில்லை. வாங்க நம்ம வேற எங்கேயாவது போய் பார்ப்போம். அந்த வீடும் பெருசு, 2 பிள்ளைகள் தானே இருக்க போகுது. நம்ம ஏதாவது சின்னதாக பார்த்து வைக்கலாம். வாடகை ரொம்ப ஏறிடுச்சுன்னா அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க சங்கடமாக இருக்கும். சரி லட்சுமி, இவங்க கிட்ட போய் ரொம்ப கெம்பிட்டு கிடக்க முடியாது. வா போவோம். சரிங்க தாராக்கா, அப்போ நாங்கள் வேற இடத்துல பார்த்துக்குறோம். வாரோங்க்கா. சரிம்மா அம்புஜம், என் மேலே எதுவும் வருத்தம் இல்லையே? ம் பேசுனது பூரா ஒய்யார பேச்சு. இதில் வருத்தம் இல்லை, எங்கள் வீட்டு நாய்க்கு பொருத்தம் இல்லைன்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நாங்கள் வாரோம். சரிம்மா, போயிட்டு வாங்க. ஏக்கா இந்த பொம்பளைய பார்த்தீங்களா என்னெல்லாம் சொல்லுதுன்னு? ஆமாம் லட்சுமி, நம்ம யாருக்கும் வீடு கேட்டு போனதில்லை. இப்படி தான் 1008 கேள்வி கேட்பாளுங்க போல. என்ன செய்ய? சரி வாங்க, இன்னொரு வீடு இருக்கு நம்ம தெருலையே, அங்கே போய் கேட்போம். சரி லட்சுமி, வாட்டி மலர் போவோம். துளசி வாமா. அம்புஜோக்கோ, அங்கே பார்த்தீங்களா கீதாவும் உமாவும் இருக்காங்க. சொல்லாமல் போனதை கண்டுபிடிச்சிருப்பாவளோ? அதெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சிருக்காதுடி. கேட்டா இப்பதான் வீட்ல இருந்து வரேன்னு சொல்லுவோம். வா. பாத்தியா உமா, இவங்களும் சரியான ஆளுதான். வீடு பக்கம் போகும்போது கூப்பிடுங்கன்னு சொல்லி இருக்கோம். இருந்தாலும் நம்மள ஒரு வார்த்தை கூப்பிடலையே. ச்சே. என்ன என்ன உமா கீதா என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? எக்கோ வாக்கா, சும்மா தான் உட்கார்ந்துருக்கோம். ஆமா கீதா, வாக்கு தான் போயிட்டு வரோம். வாக்கு தான். ஆமா நீங்க வாக்கு போறதான் தெரியுதே. அம்மா நாங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்தோம், ஆளையே காணோம். ஒருத்தர் வீட்லயும் ஆள் இல்ல. எங்க போனீங்க? அதான் சொன்னோம்ல டி, வீட்ல இருந்து இப்பதான் வாரோம் வாக்கிங் போய்கிட்டு. ஏக்கா அம்புஜக்கா சரியான ஆளுதான்க்கா நீ. எடி மலரு, ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல? வீட்டு பக்கம் போது நானும் வாரேன்னு சொல்ல தானே செஞ்சேன். ஏக்கா, நான் சிங்கிளாக இருக்கேன். நீங்களாம் வீட்டில் வேலையில் இருப்பீங்க, சமைக்க வேண்டியது இருக்கும், பாத்திரம் கழுவ வேண்டியது இருக்கும். அதான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேன்னு பார்த்தேன். ஆமா நல்லா இருந்துச்சு. போங்க. சரி வீடு பாத்தீங்களா இல்லையா? பஞ்சாயத்து தலைவர் வீட்டுக்கு போனீங்களாமே, அப்படியா? ஆமாம், 4 முடி. ஆனால் ஒன்றும் அமையலை. அது வேற யாரோ பார்த்துட்டு போயிட்டாங்களாம். அதான் கீழே வராம ஏதாவது நடக்குமா? என்னையும் கூட்டு போயிருக்கலாம்ல, நான் பேசி எடுத்து முடிச்சு விட்டுருப்பேன். ஆமாம், இவங்க பெரிய எலிசபெத் ராணி. இவங்க வந்தால் பேசி எடுத்து முடிச்சிருப்பாங்களாம். அட வாமா, இன்னொரு இடத்துக்கு போகிறோம். ஆமா கீதா, இது என்ன ட்ரெஸ்? என்னடி பாவடையும் சட்டையும் போட்டு அலையிற? இன்னும் கேட்கலையேன்னு பார்த்தேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஹீரோயினி மாதிரி இருக்கனா? ஸ்டைலு தான், இது சூப்பர் ஸ்டைலு தான். அந்த ஸ்டைலுக்கு ஏத்த மயில் நானு தான். கோ, இந்த சங்கீதா பாட்டி வீட்டில் தான் இருக்கு. நல்ல வேலை, வாங்க போய் கேட்போம். பாரு, வீட்டுக்கு இத்தனை பேர் வந்திருக்கோம், அது பாட்டுக்கு இருந்து கூலாக சாப்பிடுது. ஆமாடி கூழு தான். என்ன கேப்ப கூழு மாதிரி இருக்கு. கேப்ப கூழு தான் மலரு. அட உமா, அறிவு கிட்ட கட்ட. ஆலமரத்து பட்டை, வெக்கங்கிட்ட கட்டை, வேப்ப மரத்து பட்டை. பட்டணம் பூரா சுத்த வந்த பச்சை மாங்கொட்டை. ஏடிங்களா, போதும் நிறுத்துங்க. எம்மா யாரு நீங்களாம்? ஒரே கூட்டமா இருக்க மாதிரி இருக்கு. துளசி பாத்தியா, இந்த கிழவிக்கு நம்ம 6 பேர் இருக்கதே கூட்டமா இருக்க மாதிரி இருக்கான். பாட்டி, உங்க வீடு ஒண்ணு காலியா இருக்காம்ல, அததான் கேட்கறதுக்கு வந்திருக்கோம். யாருமா நீ? நான் அம்புஜம் பாட்டி. உங்க காலி வீடு இருக்குல்ல ஒண்ணு, அந்த தெருல தான் நாங்க குடியிருக்கோம். என் சொந்தக்கார பிள்ளைக்கு ஒரு வீடு வேணும். அதான் சரி நம்ம பக்கத்துல இருந்தா பாத்துக்குவோம்ல, விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். அப்படியாமா? கல்யாணம் ஆயிட்டா? எத்தனை பிள்ளைகள் இருக்கு? கல்யாணம்லாம் இன்னும் ஆவல. அந்த பிள்ளை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்க போகுது. கல்யாணம் ஆவலையா? சும்மா கல்யாணம் ஆவலையா தான் கேட்காவும் எல்லாரும். ஆமா பாட்டி, ஆவலை. நீங்க வேணா மாப்பிள்ளை பார்த்து கட்டுவீங்க. என்னம்மா கல்யாணம் ஆகாத பிள்ளைங்கன்னு சொல்ற? நான் கல்யாணம் ஆகி பிள்ளைலாம் இருக்க குடும்பத்துக்கு தான் வீடு கொடுக்க தான் இருக்கேன். தனியாலாம் இருந்தா சரிப்பட்டு வராது. என்ன பாட்டி நீங்க இப்படிலாம் சொல்றீங்க? அதுக்குன்னு ஒரு வீடு பக்கத்துக்கு வந்தா கல்யாணம் எல்லாம் முடிச்சு வச்சுட்டா வருவாவோ? இல்லம்மா, அது நம்மளுக்கு சரி வராது. நான் கேள்வி கேட்டேன். நாளைக்கு எதுவும் ஒண்ணுனா என் தலையில இடி வந்து விழும். நானே அந்த ஒத்த வீடு வாடகையில தான் கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கேன். போதும் கிழவி, நீ தரமாட்டேன்னு தெரிஞ்சிட்டு நீ உன் கஞ்சியை குடி. நாங்க கிளம்புறோம். கிளம்புங்க. இந்த சங்கீதாவா கொக்கா? பேர பாரு, சங்கூதுர வயசுல சங்கீதாவாம். என்ன லட்சுமி செய்ய, நம்ம தெருல இருந்ததே 2 வீடு தான். அது கேட்டு பார்த்தாச்சு, ஒன்றும் கொடுக்க மாதிரி தெரியலையே. ஆமாக்கோ, சே என்ன செய்யறதுக்கு? பக்கத்து தெருல எங்கேயும் ஒன்றும் இல்லை. என்ன செய்ய? ஒரு 2 தெரு தள்ளி வேணா போய் பார்க்குமா? ஏக்கா, எனக்கு இப்பதான் ஒரு யோசனை வருது.
எங்க வீட்டுக்கு பின்னாடி குச்சி வீடு இருக்குல்ல? ஆமா, இந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நீங்க தங்கி இருந்தீங்கல்ல அந்த வீடா? ஆமாக்கா, அதான். அத கொஞ்சம் பூச்சி வேலை ரிப்பேர் பண்றதுலாம் இருக்கு. அது சரி பண்ணி வேணா அந்த பிள்ளைய அங்க வைப்போமா? ஆமா, அது நல்ல யோசனையா தான் இருக்கு. பொம்பளை பிள்ளைகள ரெண்டும் வெளியில எங்கேயும் போய் தங்கிட்டு இருக்க வேண்டாம். உன் வீட்டுக்கு பின்னாடி தான் இருக்கு. எதனாலும் நீ பாத்துக்குவ. கொஞ்சம் சேஃப்டியாவும் இருக்கும் இந்த பிள்ளைகளுக்கு. ஆமாக்கா, அதுக்கு தான் சொல்றேன். ஆமாக்கா, அந்த வீடு 100% பாதுகாப்பு இந்த பிள்ளைகளுக்கு. இந்த பிள்ளைகளுக்கு வாடகையும் கிடையாது. அதனால அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுதுக்கா. நம்ம அதை சரி பண்ணி மட்டும் கொடுப்போம். சரி லட்சுமி. சரிக்கா, அப்ப ஒரு 2 ஆள்கிட்ட சொல்றேன். இந்த பூசுற வேலை கொஞ்சம் கட்டை கம்பெல்லாம் கிடக்கு அந்த வீட்டில், எல்லாத்தையும் தூக்கி கொண்டு போய் போடணும். வேண்டாத ஜாமாவெல்லாம் எடுத்து எடைக்கு போட்டுடலாம். சரி லட்சுமி, அப்ப நீ சொல்லு, நானும் வாரேன். இந்த மலரு உமா கீதாலாம் இருக்காங்கல்ல, எல்லாரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு வேலையா பார்ப்போம். அதில் உள்ள செலவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஏக்கா, நீங்க மட்டும் பார்க்க வேண்டாம், நானும் சேர்ந்து காசு போட்டு பார்த்துக்கிறேன். இல்ல லட்சுமி, இருக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன். என்ன வரப்போகுது, கொஞ்சம் தான் வரும். பூசுறது தானே இருக்கு. ஆமாக்கா, தரையெல்லாம் பூசணும். அப்புறம் கதவு சரி கிடையாது, ஒரு கதவை வாங்கி போடணும். போட்டா அந்த வீடு நல்லா இருக்கும் இருக்கிறதுக்கு. சூப்பர் லட்சு, செம்ம ஐடியா போங்க. அக்கா ரொம்ப நன்றிக்கா. எங்களுக்காண்டி இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் கஷ்டப்படுறீங்க. அதுக்கெல்லாம் நான் என்ன செய்ய போறேனே தெரியலக்கா. ஏம்மா துளசி, என்ன நன்றி நன்றிண்டு? இனிமே இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காத, சரியா? உன்னை நல்லா பாத்துக்கிறது எங்க பொறுப்பு. ஆமா துளசி, உன்னை நல்லா பாத்துக்கிறது எங்களோட பொறுப்பு, சரியா? நீ எதுக்குமே வருத்தப்படாத. ஆமா, 4 முடி, இங்க இவ்ளோ கலவரம் நடக்குது, அங்க என்ன தேடிட்டு இருக்கீங்க? ஏடி மலரு, இந்த தண்ணிக்குள்ள தவக்கா மீன் கிடக்குடி, இங்க பாரு. எங்க கிடக்குது? இங்க தாண்டி, நல்லா பாரு. இந்தா பாத்துட்டா போச்சு. அம்மா, ஒளிஞ்சு போ. இங்க வீடு கிடைக்கலன்னு அவ உட்காந்து ஃபீல் பண்ணிட்டடக்கா. உங்களுக்கு தவுக்கா மீன் பார்க்கணுமா? தவுக்கா மீன். ஏடி நெட்ட குரங்கு தூக்கி விடுடி நீ. வாங்க லட்சுமி, வீடு நல்லா இருக்கே. கொஞ்சம் வேலை பார்த்தா போறோனே. ஆமாக்கா, வீடு நல்ல வீடு தான். இந்த தரையெல்லாம் பூசணும், மேல 2-3 ஓடை மட்டும் மாத்தணும். மாத்தி இங்க கதவு போடணும். சூப்பரா இருக்கும் வீடு. சரி லட்சுமி, அப்ப ஆளுக்கு ஒரு வேலையை பார்ப்போம். சீக்கிரம் முடிச்சிடலாம்ல? ஆமாக்கா, நம்ம கொஞ்சம் ஒதுங்க வச்சு எல்லாம் எடுத்து போட்டோம்னா இந்த பூசுற ஆள் வந்துரும். சரி லட்சுமி, அப்ப நம்ம ஒதுக்கி எடுத்து சுத்தமாக்கிட்டு போன் அடிச்சு கூப்பிடுவோம். ஆட்டும்க்கா. கீதா, உமா, வீட்டுல சாப்பாடுலாம் செஞ்சுட்டு வந்தீங்களா? எப்படி? ஆமாக்கா, செஞ்சுதானே ஆகணும். சிவா ஸ்கூலுக்கு போறாம்ல, அவனுக்கு எல்லாம் ரெடி பண்ணும்போது பண்ணியாச்சு. வீட்டு வேலையெல்லாம் இல்ல, எல்லாம் முடிஞ்சிருச்சு. எக்கோ, நான் சோறு பொங்கிட்டேன். குழம்பு மட்டும் தந்தீங்கன்னா சாப்பிட்டுக்குவேன். தெரியுமா, நான் சோறு பொங்கி குழம்பு கறியெல்லாம் வச்சுட்டேன். நீ மதியம் நீங்க சாப்பிடு, சரியா? வீட்டுக்கு போக வேண்டாம். மாப்பிள்ளை வேலைக்கு போயாச்சுல? ஆமாக்கா, போயிட்டாவோ. சரிங்கடி, ஆளுக்கு ஒரு பக்கமா போய் வேலையெல்லாம் செய்யுங்க. கொஞ்சம் ஒதுக்கி எடுத்து போடுங்க. நான் மேல ஓட்டுக்கு மேல போய் நான் எல்லாம் செய்யறேன். சரி மலரி, அப்ப நீ ஒரு வாரில கொண்டுட்டு போ. மேல போய் எல்லாத்தையும் தூத்து போட்டுரு. ஏக்கா, இவன் மேல போய் தூக்க போறாளா? கல்யாணம் ஆக போது கீழே விழுந்துற போறா. அதெல்லாம் ஒண்ணும் விழ மாட்டேன். நான் ஏணி போட்டு ஏறிக்குவேன். ஏடி, ஆமா, பாத்து பிடிச்சு நின்னுக்க. எம்மா தாய்களா, அதெல்லாம் நான் பாத்துக்குவேன். ஆளுக்கு ஒரு வேலையை செய்யுங்கம்மா. அம்மாடி துளசி, இங்க நாங்க ஒதுக்கி எடுத்து தாரோம். நல்லா சுத்தம் பண்ணி தரேன். இங்க இருந்துக்கணுமா, பயமே கிடையாது. நீ பாடிக்கு இங்க தைரியமா இருக்கலாம், சரியா? சரிக்கா. என்ன இவ்வளோ ஒட்டடை இருக்கு? சரி, முதல்ல நம்ம இதெல்லாம் புடுங்கி போடுவோம். 4 முடி, பழைய வீட்டுல ஒட்டடை இல்லாம வேற என்ன இருக்கும்? ஏடி, இந்த வீட்ல ஒட்டடை இல்ல. ஒட்டடை இல்லாதான் இந்த வீடே இருக்கு. எக்கோ, பேசாம வேலைய பாருங்க. அப்பதான் சீக்கிரம் முடிக்க முடியும். இவ ஒருத்தி வந்துட்டாளா? நீதி, நேர்மை, நியாயம், பொறுமை, எருமைன்ட்டு இருக்கு. கட்டையெல்லாம் அள்ளி போட்டாச்சு. இவ என்ன செய்யறான்னு போய் பாக்கும். காதல் சொன்ன கணமே, ஐ லவ் யூ. என்ன இவ இப்படி தனியா பேசிட்டு கிடக்கா? ஒருவேளை பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிட்டா? ஐயோ. மலர், என்ன பண்ற? லட்சுமி அக்கா, நீங்க எப்ப மேல வந்தீங்க? இந்த தொடச்சிட்டு இருக்கேன், பார்த்தா தெரியல. ஏடி, பாத்து முள்ள தொட, ஏன்னா அதுக்கு வலிச்சிரும் பாரு. சரிக்கா, மெதுவா தொடக்கேன். ஏடி, வேகமா தொடடி. கீழ முக்காவாசி ஒதுங்க வச்சு முடிச்சா, இங்க இன்னும் உட்கார்ந்து தேய்ச்சிக்கிட்டு இருக்கா. முடிச்சிடுறமா தாயே, முதல்ல நீங்க கீழே இறங்கி போங்க. அப்படி இங்க இருந்து உருண்டு விழுந்துறாதீங்க. லட்சுமி, எல்லாத்தையும் ஒதுக்கி போட்டதுக்கு அப்புறம் வீடு நல்லா பளபளன்னு ஆயிட்டே. இன்னும் தொடச்சிட்டு தரையில பேந்த இடத்துல நல்லா பூசி எடுத்துட்டா சரியாயிரும்னே. ஆமாக்கா, நல்ல வீடுதான். வேற ஒண்ணு இதுல குறை கிடையாது. அதனால இருந்துக்கலாம். ஆமாக்கா, சின்ன வீடா இருந்தாலும் போற இந்த பிள்ளைகளுக்கு. சரி லட்சுமி, வீடு நல்லா ஆயிட்டு. நியூ இயர் அன்னைக்கு பால் காய்ச்சுவோமா? ஆமாக்கா, காய்ச்சிடலாம். நாளைக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிரும். அப்ப நியூ இயர் அன்னைக்கு நம்ம
புது வருஷம் பிறக்குதுல பாலை காய்ச்சிடலாம். என்ன துளசி, ஹாப்பியா? ஆமாக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. எல்லாருக்குமே. லட்சுமிக்கா, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு தெரியுமா? என்ன பிள்ளோ இப்படிலாம் சொல்ற? லட்சுக்கு வெக்க வந்துட்டு வெக்கத்தை பாருங்க. சும்மா இருடி. சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது, அம்மா அம்மாடி. ஏடிகளா சும்மா இருங்க. இவளுக்கு வேற. ஆமா லட்சுமி, உனக்கு ரொம்ப பெரிய மனசு. இந்த பிள்ளைன்னு சொல்ற மாதிரி. ஏன் அம்புச்சக்கா நீங்களுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, இதுவும் என் பிள்ளைகள் மாதிரி தானே. ஏன் மக்களே, சோனி அபி இங்க வாங்க ரெண்டு பேரும். என்னம்மா, எதுக்கு கூப்பிட்ட? ஐ எவ்வளவு கலர் பொடி வச்சிருக்கமா, நீ கோலமா போடணும். ஆமா மக்களே, ரெண்டு பேரும் அழகா வாசல்ல ஒரு கோலம் போட்டு கலர் கொடுத்து வைங்கம்மா. சரிம்மா தா, நாங்க போடுறோம். சீக்கிரம் நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே பாலை காய்க்கணும். அடுப்பு கிடப்பெல்லாம் தொடச்சி எடுத்து வைப்போம். ஹாய் அம்புஜாக்கோ, ஹாப்பி நியூ இயர். வாட்டி மலரி உனைய தான் தேடிட்டு இருந்தேன். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயரா? சரி ரைட்டு. என்னை தேடிட்டே இருந்தீங்கல்ல, அதான் வந்துட்டேன். இருட்டி வரேன். இந்த அடி ஆணி அடிச்சு இந்த கேலண்டரை மாட்டி விடு. ஏக்கோ, இதுக்கு தான் என்னை தேடினீங்களா? ஆமா, இவ உடனே இப்படி சொல்லிடுவா. மாட்டி விடுட்டி, இந்தா ஆளுக்கு ஒரு வேலையை போட்டு பாப்போம். இதெல்லாம் ஒரு வேலையா? சரிடி, நான் அடுப்படியில் கொஞ்சம் வேலை இருக்கு, எல்லாம் முடிச்சு வைக்க. அடுப்பெல்லாம் கழுவி போட்டு எல்லாத்தையும் தொடச்சி எடுத்து போட்டு வைக்கணும். சரிக்கா, அப்போ நீங்கள் அந்த வேலையை பாருங்க, நான் இதை மாட்டுறேன். இதை எங்கே மாட்டலாம்? இந்த சவுத்தில் மாட்டலாமா, இல்லை அங்கே மாட்டுவோமா? இங்கே வேணாம், நம்ம அந்த சவுத்துலேயே மாட்டுவோம். இவனுங்க சுருட்டி கொடுக்குற கேலண்டரை நேராக்கி சவுத்தில் மாட்டுறதுக்குள்ளேயும் அடுத்த நியூ இயரே வந்துடும் போல. சூப்பராக மாட்டியாச்சு. இந்த வருஷம் எப்படி இருக்க போதோ, இதில் கல்யாணம் வேற நடக்க போகுது. என்னென்ன கொடுமைகள் எல்லாம் அனுபவிக்க போறேனோ, பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஏ கீதா, இங்க வா ஒரு நிமிஷம். இங்கதான் நிக்கிறேன், சொல்லுங்க. என் ஃபோன் கான்டாக்ட்ல உன் நம்பரே காணோம். எடுத்து எது நோண்டிட்டு இருந்தியா? அதுவா? ஆமா ஆமா, அதுதான். கீதாங்கிற பேரே இல்லையே. நான் தாங்க கீதாவை தூக்கிட்டு மை வேர்ல்டுன்னு பதிஞ்சு வச்சிருக்கேன். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. போ போய் சாப்பாடு எடுத்து வை. இருங்க வந்துடுறேன். ஒரே சிரிப்பால இருக்கு. இன்னைக்கு என்ன ஆப்பர் ரெடி பண்ணி வச்சிருக்கா? இந்தாங்க சாப்பிடுங்க. கீதா, இது என்னது வித்தியாசமா இருக்கு? இது ப்ளம் கேக் உப்புமாங்க. என்ன? ப்ளம் கேக்குங்க, ப்ளம் கேக். மிச்சம் இருந்த கேக் எல்லாம் ஊத்தி விட்டு கேக் உப்புமா பண்ணிருக்கீங்க. என் தலையெழுத்து. ஏங்க உப்பு எதுவும் கம்மியா இருக்கா? எப்படி தேவையான மாதிரி பண்ணிருக்கேனா? இப்ப ஏன் என் மூஞ்சியே பார்த்துட்டு இருக்கீங்க? நான் கொஞ்சம் பார்க்கவும் தேவையான மாதிரி தான் இருப்பேன். அதுக்குன்னு தோளுக்கு மேல வளர்ந்த பையனை வீட்டுல வச்சுக்கிட்டு இப்படியே குறுகுறுன்னு பாக்குறது. சாப்பிடுங்க. கோவத்தை கிளப்பாத கீதா. இவ தேவையானியா? தேவையில்லாத ஆணின்னு வேணா சொல்லிக்கலாம். இந்தா உன் உப்புமாவை நீயே தின்னு, நான் வெளியில போய் சாப்பிட்டுக்கிறேன். ஐயோ மனுஷா, இதுல எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சு தெரியுமாயா? உங்களுக்காண்டி ஆசாசியா பார்த்து செஞ்சு டேஸ்ட் கூட ஒரு வாய் எடுத்து வைக்கல. எங்க காலி ஆயிருமோ உங்களுக்கு இருக்காதோன்னு இப்படி பண்றீங்க. ஒழுங்கா சாப்பிட்டு போறோம், இல்லனா நடக்கிறதே வேற. புடிங்க. காலையில யாரு மூஞ்சில முடிச்சனோ. சை. என்ன சொன்னீரு? ஒன்னும் இல்லம்மா, உப்புமா சூப்பரா இருக்கு. அது அபி, அந்த சைடு கலர் கொடுத்துட்டியா? ஆமா சோனி, இந்த முடிஞ்சிட்டு அவ்வளவுதான். கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கோலம் நல்லா சூப்பரா வந்திருக்குல்ல? ஆமா பூமாரி, பொறுமையா போட்டா நல்லா தான் இருக்கும். துளசி அக்காவும் ரேகாவும் இனிமே இங்க ஜாலியா இருப்பாங்கன்னு. எப்படி சொல்றடி நீ? ஆமா, தனியா வீடு. இந்த அக்கா வேலைக்கு போவாங்க. அப்புறம் அவங்க வீட்டில் அவங்க அம்மா இல்லை, அவங்களுக்கு திட்டுறதுக்கு ஆள் கிடையாது. நல்லா ஜாலியாக ஃப்ரீடமாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஏய் சோனி, அது எப்படி இருக்க முடியும்? அம்மா இருந்தா தான் ஜாலியா இருக்கும். அவங்க இல்லனா எப்படி ஜாலியா இருக்க முடியும்? கஷ்டம் தானே. எல்லாத்தையும் தனியாவே பாத்துக்கணும். கூட ஆள் இல்ல சப்போர்ட்டுக்கு. ரொம்ப பாவம் அவங்க. ஆமா பூமாரி, சே நான் அதை யோசிக்கவே இல்லை பத்தியா. அவங்களுக்கு தான் சப்போர்ட்டா நம்ம இருக்கோமே, பின்ன என்ன கவலை? டேக் இட் ஈஸி. ஆமால சோனி, அபி, பூமாரி 3 பேரும் நல்லா கோலம் போட்டிருக்கீங்களே, அழகா இருக்கு. துளசிக்கா, கோலம் நல்லா இருக்கா பாத்தீங்களா? நான் தான் போட்டேன். ஆமாடே, அழகா இருக்கு. அக்கா கோலம் தான் அவ போட்டா. கலர்லாம் நானும் பூமாரியும் கொடுத்தோம். கோலமா நல்லா இருக்கு. அதுல கொடுத்துருக்க கலர் தான் நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. போதுமா? எப்படி துளசி இவ்வளோ சீக்கிரமா கடகடன்னு பூ தொடுக்கிற? இதெல்லாம் நீ எப்படி படிச்ச? அக்கா சின்ன வயசுல இருந்தே கட்டுவேன், அதனால எனக்கு ஸ்பீடா வருது. அப்படியா? நல்ல டேலண்ட் உள்ள பிள்ளை தான் போ. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா வரும். நம்மளுக்கு இதெல்லாம் செட் ஆகாதுமா, நீ கட்டு கட்டு. எனக்கு பூ கட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும்க்கா. மனசுல எவ்வளோ கவலை இருந்தாலும் பூ கட்டினா அது கொஞ்சம் சரியாயிரும், ரிலாக்ஸா இருக்கும்.
என்னடே சொல்ற, உண்மையா? அப்ப பூ கட்டுறது ஒரு தெரப்பி தான் போலயே. ம் ஆமாக்கா. ஓகே ஓகே, நானும் சீக்கிரமா கட்ட படிக்கணும். ஓகேக்கா, உங்களுக்கும் சொல்லி கொடுக்குறேன். அம்மாடி துளசி, என்ன பூ கட்டி முடிச்சிட்டியா? அம்புஜம்மா, இவ்வளோதான் கட்டியிருக்கேன். போதும் மக்களே, இது போதும். சாமி கேச்சு கும்பிடுவோம், நல்ல நேரம் முடிஞ்சிரும்ல, பாலை காய்ச்சி முடிப்போம். ஆ சரிங்கம்மா. எல்லாரும் கொலை விடுங்க, பால் பொங்கிருச்சு, பால் பொங்கிருச்சு. ஏய், அப்பனே முருகா, இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்ல வருஷமா இருக்கணும். எல்லாரும் சாமி கும்பிட்டுக்கோங்க டி. உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் வேண்டிக்கோங்க. ஆமா அம்புஜக்கா, நியூ இயர்க்கு என்ன ரிசல்யூஷன் வச்சிருக்கீங்க? ரிசோர்ஸா? என்னடி ரிசோர்ஸ்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. என் வீட்டுக்காரர் எனக்கு ஒரு ட்ரெஸ் கூட எடுத்துடலையே. நீ சொல்றதெல்லாம் நான் வாங்கவே இல்லையடி. நீ வாங்கிட்டியா? இல்லக்கா, உறுதிமொழி. அதாவது உடம்ப குறைக்கணும், நான் இந்த பொருள் வாங்கணும் இந்த வருஷம், ஏதாவது கனவு வச்சிருப்பீங்கல்ல, அதை சொல்லுங்க. அப்படியே கீதா? சரி, அப்ப நீ என்ன எடுத்திருக்க? நான் வந்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, 4 முடி. உங்களுக்கு என்ன ரிசல்யூஷன் இருக்கு? எனக்கா இன்ஸ்டால அழகழகா எல்லாரோடும் ட்ரெஸ் போட்டு நல்ல ரீல்ஸ் போட்டுக்கிட்டு நிறைய இடத்துக்குலாம் போயிட்டு வரங்கடி. அதே மாதிரி நானும் போகணும். அதான் நான் இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாத்தியா என் ட்ரெஸ்ஸை? இனிமேல் புதுசு புதுசாக ட்ரெஸ் போடணும். இந்த அழுக்கு நைட்டிலாம் தூக்கி கழட்டி தூர எறியணும். ஆமாட்டிகளா, இங்கே இருந்துக்கிட்டு அடுத்தவங்க வாழ்க்கையை பார்க்க பொறாமையாக தான் இருக்கும். கிட்ட போக போக தான் தெரியும் இதுக்கு நாம இருக்கிற இடமே பரவாயில்லன்னு தோணும். எப்பவும் உங்களை மாதிரியே நீங்கள் இருந்துட்டி. அம்புஜக்கா, இதெல்லாம் உங்களுக்கு புரியாது பார்த்துக்கோங்க. என்ன புரியாதா போ. எனக்கு 2025க்குள்ள ஒரு அழகான குழந்தை இருக்கணும் என் கையில. அந்த கடவுள் என் குழந்தைய ரொம்ப கொஞ்சிக்கிட்டே இருக்காரு மேல வச்சு. எனக்கும் கொஞ்சம் அனுப்பி விட்டா நாங்களும் கொஞ்சுவோம்ல. உமா, வருத்தப்படாத உமா. அடுத்த வருஷம் பாரு, ஒரு அழகான குழந்தை உன்கிட்ட இருக்கும். சரியா? கண்டிப்பா இருக்கும். நீ நம்பு, அக்கா உனக்கு வேண்டிக்கிறேன். ஆமா உமா, நீ கவலைப்படாத. நீ முழுமையா நம்பணும் கடவுளை. அடுத்த வருஷம் பாரு, கண்டிப்பா உங்க வீட்டுல குவா குவா சவுண்ட் கேட்கும். சரிங்கக்கா, நீங்க சொன்னதை இப்ப நினைச்சு பார்த்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா மலரக்கா, உங்களுக்கு என்ன ஆசை இருக்கு? என் ஆசையெல்லாம் சொன்னா இப்ப விடிஞ்சிரும். வாங்க, ஆளுக்கு ஒரு கிளாஸ் பாலை குடிச்சிட்டு பேசுவோம். அம்புஜாக்கா, நீங்க இருந்துக்கங்க. மணி 3 ஆயிட்டு. நான் பால் கறக்க போகணும். பாலை கறந்து எல்லா வீட்லயும் கொடுத்துட்டு நான் வாரேன். சரிங்களா? சரி லட்சுமி, நீ எல்லாம் முடிச்சிட்டு வா. நான் நேரத்தே மாவு ஆட்டி வச்சிட்டேன். எல்லாருக்கும் இட்லி அவிச்சு வைக்கேன், வந்து சாப்பிட்டுக்கலாம் நைட்டுக்கு. நைட்டு இங்கே தானே படுக்கணும். இன்னைக்கு ஒரு நாள் பால் காய்ச்சிருக்கோம்ல. ஆமா ஆமா, அந்த பிள்ளைக்கு புது இடம்ல. நம்ம எல்லாரும் சேர்ந்து இங்கே படுப்போம். இங்கேயே தூங்க போறோம். செமையா இருக்க போகுது. ஆமா ஆமா, ஜாலியா இருக்க போது. எங்க அம்மாக்கு ஒரு போனை போட்டு சொல்லிடுறேன். சரிக்கோ, நான் அப்ப போயிட்டு வந்துடுறேன். ஆட்டும் லட்சுமி. ஆமா மலரி, புது போன்லாம் வாங்கியிருக்கேன். பத்தியா சொல்லவே இல்லை. ஒரு ட்ரீட் வைக்கலாம், ஒன்றும் வைக்கலாம். ட்ரீட் ஒன்று தான் குறைச்சல். போமா எத்தே, என்ன இப்படி சொல்லிட்டீங்க? அப்ப எங்களுக்கு ட்ரீட்லாம் கிடையாதா? ஆமாத்தே, கண்டிப்பா நீங்க வச்சே ஆகணும். அதுவும் இது சாதாரண போனா, ஐபோன் வேற. மலரத்துக்கு ஸ்பெஷலா ஒரு ஆள் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுக்காண்டி கண்டிப்பா ட்ரீட் வைக்கணும் பாத்துக்கங்க. ஏ அபி, நீ வேற. நானே போன் வாங்க போயிட்டு புண்ணாகி வந்திருக்கேன். கீழே விழுந்துட்டேன் தெரியுமா? ஏட்டி, என்ன சொல்ற? கீழே விழுந்தியா? எப்ப விழுந்த? எப்படி விழுந்த? அம்புஜக்கோ, நாங்க 2 பேரும் பைக்ல தான் போனோம் பாத்துக்கோங்க போன் எடுக்க. நான் சும்மா கிடக்காம அவரை போட்டு ஸ்பீடா போங்கன்னு படாப்படுத்தி எடுத்தனா, அவரும் ஸ்பீடா ஓட்டுறேன்ட்டு ஒரு வேகமா ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ல ஏத்தி என்னை இறக்கி கீழே விழுந்துட்டேன். பல்டி அடிச்சு அந்த இடத்துலலாம் பறந்து தொங்கிட்டு இருந்தேன் தெரியுமா? சிரிங்க நல்ல சிரிங்க. என்னோட வேதனை உங்களுக்கு காமெடியா இருக்குல்ல? ஏதே பின்ன என்ன அந்த மாமா போட்டு நீங்க படாப்படுத்தி எடுத்துக்கீங்கன்னு சொல்லுங்க. சரிங்க தே, உங்களோட ஆசை என்ன சொல்லுங்க. நான் சின்ன வயசுல என்னெல்லாம் ஆசைப்பட்டா தெரியுமா? ஸ்கூல் படிக்கும் போது நல்ல ஒரு 10-20 ரூம் வச்சு ஒரு பெரிய வீடு இல்லை பங்களாவே கட்டணும், ஒரு 10 கார் வாங்கணும், பிளேன்ல போகணும், அப்புறம் கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் உதவணும், அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், ஏழைகளுக்கெல்லாம் உதவி செய்யணும், அப்படி இப்படின்னு நிறைய கனவு கண்டேன். அப்புறம் என்ன, அப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நானே ஒரு ஏழை தானு, எனக்கே யாராவது உதவணும்னு. அக்கா, நீங்க எப்பவுமே இப்படிதான் பேசுவீங்களா? எனக்கு உங்க கூடலாம் இருக்கிறது ரொம்ப ஜாலியா இருக்கு. ஆமா துளசி, இவளுக்கு எதையாவது பேசி சொல்லி நக்கல் அடிச்சு கிடப்பாளுங்க. நாம உட்காந்து பார்க்க சிரிப்பா இருக்கும். இந்த வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னு நினைச்சாலே பயமா தான் இருக்கு. என்னதுடி பயமா இருக்கு? 2023 3 முடிஞ்சு 4 வருது, அவ்வளவுதான். அந்த 3 போய் 4 தான் மாறுது, வேற ஒண்ணும் இல்ல. மத்தபடி எல்லாம் அப்படியே தான் நடக்க போகுது. இதுக்கு பயந்துட்டு கிடக்காளுவோம். ஒழுங்கா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க ஒழுங்கா பார்த்து படிச்சு ஒழுங்கா இருங்க, பயம்லாம் இருக்காது. இந்த 24 என் வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். 4 முடி இதுல மட்டும் எப்படி பிரகாசமா இருக்கும்? ஏடி, உனக்கெல்லாம் பொறாம பாத்துக்க.
ஒரு ராசி என்னது கும்ப ராசி தானே, சாப்பிடறதுக்கு மட்டும்தான் வாயை திறக்கணும், மற்ற நேரத்துல வாயவே திறக்க கூடாதுன்னு போட்டிருக்கு. ஐயோ இது வேறயா? ஆமா பின்ன நீ இப்படி வளவளன்னு உங்க மாமியார் வீட்டுல போய் பேசியிருந்தா அவ்வளவுதான், பாத்துக்கோ. எடி நல்லா இருட்டிட்டு வருது, வாங்க விளக்க பொறுத்திட்டு இட்லி வைக்க போறேன், ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்து தாங்க, சாப்பிட்டு இங்கே படுக்கும். எம்மா இங்கேயே படுக்க போறோம், ஏ ஜாலி. பூமாரி நம்ம பேசி பேசி படுப்போனே. பூமாரி ஆமா நல்ல கதை பேசலாம், ஜாலியா இருக்க போகுது. ஃபோன் வருதே, யாரது? ஹலோ யாரு? மலர் என்று நிலை விட்டு பூத்திருந்தாய், மனம் கொள்ள காத்திருந்தேன். மலர், ஹாப்பி நியூ இயர். நீங்களா? ஹாப்பி நியூ இயர். நான் அப்புறம் பேசட்டுமா? அப்புறம்னா எப்போ மலர்? நைட்டு பேசுகிறேனே, இன்னும் ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு. ஆஹா முடியவே முடியாது, இப்பவே பேசு. ஐயோ புரிஞ்சிக்க மாட்டேங்கிங்களே. ஹலோ ஹலோ, டவர் கிடைக்கல. சொல்லுங்க. இந்த மலக பாத்தீங்களா, டவர் கிடைக்கலையா? நடக்கட்டும் நடக்கட்டும். உண்மை ஊமையானால் கண்ணீர் மொழியாகும், பெண்மை ஊமையானால் நாணம் மொழியாகும். இயற்கையின் மொழிகள் புரிந்துவிடில் மனிதரின் மொழிகள் தேவையில்லை, இதயத்தின் மொழிகள் புரிந்துவிடில் மனிதர்க்கு மொழியே தேவையில்லை. காற்றின் மொழி மொழியா இசையா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ். எதை பத்தியும் ரொம்ப யோசிச்சு கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. லைஃப்ல சின்ன சின்ன விஷயங்களை நீங்க டிசைட் பண்ணுங்க, பெரிய விஷயங்களெல்லாம் லைஃபே டிசைட் பண்ணும். ஸோ ஃப்ரீயா விடுங்க, ஹாப்பியா இருங்க. லவ் யூ மக்களே, பாய். அம்மாடி துளசி, இந்த இதை வாங்கிக்கோ, இது அம்புஜாமாவோட கிஃப்ட். அம்புஜம்மா, ஏன் இதுக்கெல்லாம் போட்டு செலவு பண்றீங்க? அதான் வீட்ல அம்மி இருக்குல்ல. ஏ புள்ளோ, நீ ஏன் வேலைக்கு போக போற, வீட்ல எங்க இருக்க போற? அப்படி இருக்கையில நேரமும் இருக்காது ஒண்ணு இருக்காது, அம்மியில கடந்து அழைச்சிக்கிட்டே இருக்க முடியுமா டெய்லி? இந்த தங்கம் இதை வச்சுக்கோ, எதுக்குனாலும் யூஸ் ஆகும்ல. தேங்க்ஸ் அம்புஜம்மா, மிக்ஸி ரொம்ப நல்லா இருக்கு. என்ன தேங்க்ஸ்? அதெல்லாம் இனிமே என்கிட்ட சொல்லக்கூடாது. சரிங்கம்மா. துளசி, உனக்கு இது என்னோட கிஃப்ட், இந்த வாங்கிக்கோ. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குக்கா. எடி கீதா, இது என்னது? ஏக்கா, இது அஞ்சரை பெட்டி கீழே இருக்கிறது, மேல இருக்கிறதும் மசாலா ஜாமான் வச்சுக்கலாம். நல்லா இருக்கா? எடி பார்க்கவே அருமையா இருக்குடி, எனக்கே ஆசையா இருக்கு இத பார்த்த உடனே. நல்ல பொருளா இருக்கு கீதா, எந்த கடையில வாங்குனே? கடையிலலாம் வாங்கல, ஆன்லைன்ல ஆர்டர் போட்டது. சரிடி சரி, நல்லா இருக்குன்னு. கீதாக்கா, உங்க gift வேற லெவல் போங்க, செலக்ஷன் சூப்பர். நாங்களாம் யாரு, இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்கா மாறிக்கணும் டி. சரிங்க, 4 முடி, உடனே மினுக்காதீங்க. துளசி, இந்த வாங்கிக்கோ, இது இந்த மலரக்காவோட gift. தேங்க்ஸ்க்கா. எடி மலரி, நீ நல்ல பொருளா தான் வாங்கிட்டு வந்திருக்க. நான் எங்க வாங்கினேன், எனக்கு இதெல்லாம் வாங்க தெரியுமாக்கும், எங்க அம்மா கொடுத்து விட்டா. அதானே பார்த்தேன், இவனுக்கு எங்க இருந்து அறிவு வந்துச்சு? மண்டையில மூளையே கிடையாது, வெறும் களிமண் தான் இருக்கு. ஆமா 4 முடி, எனக்கு களிமண் இருக்குன்னா உனக்கு மண்டையில செம்மண் இருக்கு போ. ஏடிகளா, காலங்கத்தாலேயே ஆரம்பிக்காதீங்க, நேரம் ஆயிட்டு, பிள்ளைகளெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு வரேன். ஆமா துளசி, நானும் போயிட்டு வரேன், பாய் பாய். அம்மா துளசி, இங்க பேர் இந்த ஜாமான் இங்க வச்சிருக்கேன். சரிங்கம்மா. நான் போய் சமைச்சிட்டு இருக்கேன், நீ குளிச்சு எடுத்துட்டு வா. அங்க இட்லி சாப்பிட்டுட்டு அங்க இருக்கலாம், கொஞ்ச நேரம் கழிச்சு மசாலா ஜாமான் உனக்கு வாங்க போலாம், சரியா? அம்புஜம்மா, என்கிட்ட ஒரு 5000 இருக்குது, அங்க வீட்டில் பேக்ல தான் இருக்கு. அதை எடுத்து கொஞ்சம் ஜாமான் வாங்கிட்டு எனக்கு சோப்பு இதெல்லாம் வாங்கணும், அதுவும் வாங்கிட்டு வந்துடலாம். இங்க பாரு துளசி, அந்த ரூபாவை நீயே வச்சுக்க பத்திரமா, எதுக்குனாலும் நாளைக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். சோனி அப்பா இருக்காரு பாரு, அவர் கொஞ்சம் எனக்கு பைசா தந்தாரு, உனக்கு ஏதாவது வாங்கி கொடு வை, செலவு பண்ணிக்கோன்னு. அதனால நீ அந்த துட்டை வச்சுக்கோ, சரியா? அம்மா அதெல்லாம் வேணாம், என்கிட்ட பைசா இருக்கலாம், அதை செலவு பண்ணிக்கலாம். அடி கழுத, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். நான் போய் சமைச்சிட்டு சோனி அப்படியே ஸ்கூலுக்கு கிளப்பி விடுறேன், சாப்பிட வாங்க தங்கச்சியை கூட்டிட்டு, சரியா? நான் போயிட்டு வரேம்மா. சரிங்கம்மா.